ஹலோ செக். சரி, நாம் ஆரம்பிக்கலாம். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு கிறிஸ்து இயேசு மூலமாக நாம் நன்றிகளையும் ஸ்தோத்திரத்தையும் எடுத்துக் கொள்வோம். நாம் எழுந்து நின்று ஒரு பாடல் பாடி இந்த ஒரு நாள் கூடுகை நாம் ஆரம்பிக்கலாம். பாடலின் 20, யாவே உம் அருளை தாருமே என்ற பாடலை நாம் எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். யாவே உம் அருளை தாருமே, ஏழை கண்ணீரை துடைப்பீரே. யாவே உம் அருளை தாருமே, ஏழை கண்ணீரை துடைப்பீரே. தேவனே உம் தூய பர்வதத்தில் தேடியே நான் பாடி வந்தேனே. தேவனே உம் தூய பர்வதத்தில் தேடியே நான் பாடி வந்தேனே. யாவே உம் அருளை தாருமே, ஏழை கண்ணீரை துடைப்பீரே. வானமெனது கண்ணோக்கமே, வாழ்வு தருவாய் நித்தியமும். வானமும் பூமியும் படைத்தவர், வளமும் வாழ்வும் அளிப்பாரே. வானமும் பூமியும் படைத்தவர், வளமும் வாழ்வும் அளிப்பாரே. யாவே உம் அருளை தாருமே, ஏழை கண்ணீரை துடைப்பீரே. இஸ்ரவேல் காக்கும் இனியவர், இமையாரென்றும் உறங்காரே. இந்நிழல் வலது பக்கத்திலே இறங்கி என்றும் காப்பாரே. இந்நிழல் வலது பக்கத்திலே இறங்கி என்றும் காப்பாரே. யாவே உம் அருளை தாருமே, ஏழை கண்ணீரை துடைப்பீரே. தீங்குகள் எல்லாம் விலக்குவார், தீவிரித்தே உதவுவார். பகலும் இரவும் காத்திடுவார், பாங்குடன் நின்றும் என்றுமே. பகலும் இரவும் காத்திடுவார், பாங்குடன் நின்றும் என்றுமே. யாவே உம் அருளை தாருமே, ஏழை கண்ணீரை துடைப்பீரே. சாரோனின் ரோஜா லிலி புஷ்பம், சாட்ச ஒண்ணாத காவியம். போக்கிலும் வரத்தும் என்றென்றுமே, போர்த்தனை தேனி காப்பீரே. போக்கிலும் வரத்தும் என்றென்றுமே, போர்த்தனை தேனி காப்பீரே. யாவே உம் அருளை தாருமே, ஏழை கண்ணீரை துடைப்பீரே. இந்த ஒரு கூடைக்கு ஆரம்பமாக நம்முடைய சகோதரர் போஸ்கோ அவர்கள் ஜெபம் செய்வார்.
மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு துதியும் கனமும் மகிமையும் உடைய மகன் இயேசு கிறிஸ்து மூலியமாக இந்த வேலையில் ஏற்றுக்கொள்கிறோம். அன்பு தகப்பனே, உடைய பிள்ளைகளை இப்படியாக ஒன்று சேர்த்து இந்த நாளிலும் உடைய வார்த்தைகளை குறித்து தியானிக்கவும் உண்மை மகிமைப்படுத்தவும் கொடுத்த இந்த நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, கடந்த காலம் வரைக்கும் எங்களது கண்மணி போல் காத்து எந்த ஒரு குறைவும் சத்தியத்தில் இல்லாதபடிக்கு அநேக பாடங்களையும் அநேக காரியங்களையும் கருத்துக்களையும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து அதுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த வருடத்தின் முதல் நாளிலும் கூட அநேக காரியங்களை குறித்து நாங்கள் சிந்திக்கவும் தொடர்ந்து தகப்பனை உண்மை மகிமைப்படுத்தும்படியான காரியங்களில் நாங்கள் இன்னும் அதிகமாக ஆர்வமுடன் தகப்பனை உடைய வார்த்தைகளை நாடுவதற்கு ஞானத்தையும் கிருபையும் உடைய வல்லமையும் தந்து எங்களை வழிநடத்த முடியாமல் வேண்டுகிறோம். இன்றும் கூட தகப்பனை கொடுக்கிற சகோதரனை மறைத்து உடைய வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்து எங்களை பலப்படுத்தும்படியாக உண்மை மன்றாடுகிறோம், கெஞ்சுகிறோம். யாவும் உடைய மகன் இயேசு கிறிஸ்து மூலியமாக ஜெபிக்கிறோம் பிதாவை, ஆமென். நம்ம எல்லாம் உட்காரலாம். இந்நாளுக்குரிய பரலோக மன்னா நம்முடைய சகோதரர் சிவபாலன் அவர்கள் வந்து வாசிப்பார். தேவனுக்கு மகிமை உண்டாதாக. இன்றைய நாளுக்குள்ள பரலோக மன்னா சங்கீதம் 66:8-9. ஜனங்களே, நம்முடைய தேவனை ஸ்தோத்தரித்து அவரை துதிக்கும் சத்தத்தை கேட்க பண்ணுங்கள். அவர் நம்முடைய கால்களை தள்ளாட ஒட்டாமல் நம்முடைய ஆத்துமாவை உயிரோடே வைக்கிறார். நாம் விழுந்து போகாமல் தம்முடைய கிருபையினால் நம்மை காத்து மற்றொரு வருஷத்துக்குள் நம்மை பிரவேசிக்க செய்த தேவனுக்கு நன்றி செலுத்துவோமாக. சகலரும் ஒரே சிந்தையோடும் இருதயத்தோடும் அவருடைய ஊழியத்தை அவர் வார்த்தையின்படி இம்மட்டும் செய்து முடிக்க கிருபை செய்தார். அவருடையவர்கள் அல்லாதவரை சலித்து பிரித்து போட சத்துருவாகிய சாத்தான் கொடிய வஞ்சகத்தை தேவனுடைய பிள்ளைகள் மேல் கொண்டு வர அனுமதிக்கப்படுகிறதை நினைவு கூறும் பொழுது நாம் எவ்விதத்திலும் தவறாது சத்தியத்தினாலே காக்கப்பட்டு அதில் உறுதியாய் நின்று மறு வருஷத்துக்குள் பிரவேசிக்க கிருபை செய்தார் என்பதை உணர்ந்து அவருக்கு நன்றியுள்ள ஸ்தோத்திரத்தை ஏறெடுப்போமாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பெரிதான கிருபை நாம் எல்லாரும் ஒன்றாக கூடி இந்த ஒரு நாளில் தேவனை மகிமைப்படுத்தும் வண்ணமாகவும் அவருடைய சத்தியங்களை நாம் தியானிப்பதற்காகவும் தேவன் நமக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த வகையில் உலகத்தாரை பொறுத்த அளவுக்கு இந்த நாள் வந்து விசேஷமான நாள், ரொம்ப சந்தோஷமான நாளாக கூட இருக்கும். ஆனால் அந்த சந்தோஷத்தினுடைய எல்லை எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நாள் முடிகிற வரைக்கும் தான். ஸோ அதுக்கப்புறம் வழக்கம் போல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது அதே ஒரு கஷ்டம் துன்பம் இப்படியே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது வருடங்களை போகக்கூடிய ஒரு காரியத்தை எல்லாம் இருப்பாங்க. ஸோ ஆனால் புது சிருஷ்டிகளாகி நமக்கு தேவன் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது வருடத்தினுடைய முதல் நாள் நம்ம எப்படி இருக்கிறோமோ, அதாவது சத்தியத்திலையும் தேவனுக்காக வாழ்கிற ஒரு வாழ்க்கையிலையும், அப்படியாகவே வருடம் முழுவதும் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கணுன்ற ஒரு நோக்கத்துக்காகவும் இந்த நாளுக்குரிய ஒரு முதலாவது ஒரு செஷன் நம்ம ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த முதலாவது ஒரு செஷனில் நம்முடைய அன்பு சகோதரர் முத்து திண்டுக்கல்லிருந்து வந்திருக்கிறாங்க. சகோதரர் இருக்கக்கூடிய சபை வந்து பழனி. ஸோ பழனி எக்லீசியாவிலேருந்து நம்முடைய சகோதரர் வந்து நம்ம சத்திய பாடத்தை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறாங்க. சகோதரையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய பாண்டிச்சேரி சபையாரனுடைய வாழ்த்துக்களையும் அதே மாதிரி சகோதரையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்க அன்போடு வரவேற்கலாம். ஸோ அது மாத்திரமல்ல, முதல் முறையாக சகோதரர் என்ன பண்ணியிருக்கிறாங்க, நம்மளை முகமுகமாய் பார்ப்பதற்கு தேவன் கிருபை செய்திருக்கிறார், அவருக்கும் நமக்கும். ஸோ இந்த நாளில் பாடத்தை எடுத்துக் கொடுக்கும்படி சகோதரன் நம்முடைய சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்வோம்.
கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர மற்றும் சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய சர்வ வல்லமை கொண்ட பரலோக பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்தம் நிறைந்த நாமத்தாலும் அவரது ஒரே பேரான குமாரனும் நமது அருமை இரட்சகரும் ராஜாவுமாகிய கிறிஸ்து இயேசுவினுடைய இனிதான நாமத்தினாலும் கிருபை அன்புடன் கூடிய சமாதானமும் உண்டாகி பெருக கடவுது என்கிறதான அன்பின் வாழ்த்துக்களோடு நான் சார்ந்திருக்கக்கூடிய பழனி ஐக்கியம் மற்றும் திண்டுக்கல் சகோதர சகோதரிகள், மதுரை மற்றும் சென்னை, பெங்களூர் என்று நம்ம கடந்த மாதங்களிலே பிரயாணம் செய்திட்ட உங்களுடைய உடன் சகோதர சகோதரிகள் அனைவருடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் இந்த வேளையிலே நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். சகோதரர் உங்கள் மத்தியில் சொன்னார், நம்ம உங்கள் மத்தியில் புதுசாக வந்திருக்கிறோம் அப்படின்ட்டு. பட் நான் பாண்டிச்சேரிக்கு புதுசு இல்லை, நம்ம எக்லீஷியாவுக்கு முதல் முறையாக வந்து உங்கள் யாவரையும் முகமுகமாய் பார்ப்பதற்கும் ஒரு அருமையான ஐக்கியத்தை தேவன் ஏற்படுத்தி கொடுத்தமைக்காக என்னுடைய தனிப்பட்ட நன்றிகளை நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். பிரதர், கம்மியாக வச்சு இந்த ஃபேன் போட முடியுமா? ஸ்லோவாக வச்சுருங்க, ரொம்ப ஸ்பீடு வேண்டாம், ஒன்றில் வைங்க. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற தேவ செய்தியினுடைய தலைப்பு பரிசுத்தவான்களின் மரணம். என்னடா அது, வருடத்தினுடைய துவக்கத்தில் அதுவும் மொதல் சப்ஜெக்டு, ஏதாவது ஆசீர்வாதத்தை பற்றி, ஏதாவது பிளெஸ்ஸிங்காக இருக்கக்கூடிய விஷயங்களா, அல்லது நம்மளை பூஸ்ட் பண்ணுற மாதிரி ஏனும் வாக்குத்தத்தங்கள் சம்மந்தப்பட்டதாக இல்லாமல் இப்படி போயிட்டு டெத் பற்றி நம்ம காலையில் அதுவும் முதல் சப்ஜெக்ட் படிக்கணுமா அப்படின்ட்டு ஒருவேளை உங்களுக்கு வந்து தோணலாம், மனசில் நீங்கள் நினைக்கலாம். பட் டெத் அப்படின்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்காதவங்களுக்கு இது பிளெஸ்ஸிங் இல்லை. மரணம் அப்படின்ற ஒரு விஷயத்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறவங்களுக்கு இது ஆசீர்வாதம் இல்லை. ஆனால் பரிசுத்தவான்களுடைய லைஃபே எதில் இருக்குன்னா மரணத்தில் இருக்குன்னு சொல்லும்போது நம்மை பற்றி இன்னும் அதிகமாக நம்மளுடைய மரணத்தை குறித்து தெரிந்து கொள்வதற்கும் இந்த வருஷத்தில் நம்ம முறையாக மரிப்பதற்கும் இந்த ஒரு பாடம் உங்களுக்கு பிரயோஜனப்படும்னு நம்ம நம்புகிறோம், இல்லைங்களா? இதை பார்ப்பதற்கு முன்னதாக உலகத்தினுடைய கண்ணோட்டத்தில் பொதுவாக மரணம் என்பது என்ன, உலகத்தாருடைய கண்ணோட்டத்தில் மரணம் அப்படின்றது என்னன்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? இப்போ நம்ம சொந்த பந்தங்கள் மத்தியில், சத்தியம் அறியாத ஜனங்கள் மத்தியில், உறவுகள் மத்தியில், நண்பர்கள் மத்தியில், நம்மளுடைய அருகில் இருக்கக்கூடிய ஏரியாவிலே ஒரு டெத் நடக்குதுன்னு சொல்லும்போது அங்கே அழுவாங்க இல்லைங்களா எல்லாரும் கூடி. அப்போ அழுகும்போது ரொம்ப வயசுக்கு மூத்தவங்க மறிச்சிருந்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த திடப்படுத்துறதுக்காக வயசாயிதானே செத்துருக்காரு, நீங்கள் ஜாஸ்தி என்ன பண்ணாதீங்க, அழாதீங்க சொல்லிட்டு கூட ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, மனுஷனுக்கு பிறப்புன்னு ஒன்று இருந்தா இறப்புன்னு ஒன்று கட்டாயம் இருக்கும். குழந்தை பிறக்கும்போது அழுகுது, சாகும்போது நாம் அழுகிறோம். இதற்கு இடைப்பட்ட கேப்பில் கொஞ்ச நாள் தான் வாழ போகிறோம், என்ன பண்ணிடலான்னா அந்த நாளில் எவ்வளோ சந்தோஷத்தை அனுபவிக்க முடியுமோ அனுபவிச்சுட்டு சாகலான்னு சொல்லிட்டு மனுஷன் இன்னைக்கு என்ன ஒரு தியரியை உண்டாக்கி இருக்கிறான் அப்படின்னா, இது எல்லா மதத்தையும் கடந்த ஒரு கருத்து. மதங்கள் கோட்பாடுகள் வேறையா இருந்தாலும் மனிதனுடைய சிந்தையில் இன்னைக்கு என்னதான் இருக்குன்னா, வாழக்கூடிய இந்த 50-60 ஆண்டுகள் அதிகபட்சம், இன்னைக்கு 30-20 போயிடுறாங்க. ஆனால் 50-60 ஆண்டுகள் வாழ்றதுக்குள்ள சுயநலத்தோட யார் வேணாலும் ஏமாத்தி படைக்கலாம், பணங்காசுங்கிற ஒரு நோக்கத்தோடு என்ன வேணாலும் செய்யலாம், திருடலாம், கொள்ளையடிக்கலாம், லஞ்சம் வாங்கலாம், ஊழல் பண்ணலாம். ஏன்னா வாழ்க்கையே எதுக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிடுறாங்க. கொஞ்ச நாள் சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கனால என்ன வேணாலும் பண்ணலாம். இப்போ இந்த சுயநலத்தால் ஊறி இருக்கக்கூடிய இந்த ஒரு மனநிலை என்னைக்கு முடிவு வரப்போகுது அப்படின்னா, சகோதரர் ரசல் அவர்கள் குறிப்பிடும் பொழுது மகாபத்திரவத்தை நிகழ்த்த போறதே மனிதனுடைய சுயநலம் தான் சொல்றார். மகாபத்திரவத்தை பற்றி நிறைய தீர்க்க தரிசனங்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும். பட் ஆனால் அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆணிவேறு, இதை எது நிகழ்த்துது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா மனிதர்களுடைய சுயநலம், ரத்தத்தில் ஊறி போயிருக்கக்கூடிய அவங்களுடைய சுயநலம் தான் மகாபத்திரத்தினுடைய வேர் என்று சகோதரர் ரசல் அவர்கள் குறிப்பிடுகிறார். சுயநலம் இல்லைன்னா மகாபத்திரம் இல்லைங்க, அதுக்கான ஒரு முடிவு கட்டக்கூடிய இடம் தான் மகாபத்திரம் என்று சகோதரர் குறிப்பிடுகிறார். அப்போ இந்த மரணத்தை பற்றி இவங்க எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க இல்லைங்களா? ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது மரணத்தை குறித்து? வாசிக்கலாம். சங்கீதம் 116:15. சங்கீதம் 116:15 வசனம்.
கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. ஆமா, அருமையான வசனம். இந்த வசனத்தை போல ஒரு நமக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய ஒரு வசனம் இருக்க முடியாதுன்னே நம்ம சொல்லலாம். நிறைய வாக்குத்தத்தங்கள் நமக்கு இருந்துட்டாலும் ஒரு மரணத்தை பிதாவாகிய தேவன் தனது பரிசுத்தவான்களை பார்த்து அருமையானது என்று குறிப்பிடுகிறார் என்றால் இது சாதாரணமான ஒரு வார்த்தை இல்லை, இல்லைங்களா? மரணம் தேவனுடைய பார்வைக்கு அருமையானதாம். பிதாவாகிய தேவனுடைய பார்வைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தில் இருந்து அவருடைய பரிசுத்தவான்களாகிய 1,44,000 பேருடைய மரணங்களும் விலையேற பெற்றது, ரொம்ப ரொம்ப அருமையானது. ஆனால் இப்ப உலகத்தாருடைய பார்வையில பார்க்கும்போது இந்த ஒரு மரணமானது உலகத்தாருடைய சிந்தனையில என்னவா இருக்குன்னா, மரணம் இயற்கைன்னு சொல்றாங்க. சரியாது? மரணம் என்பது இயற்கையா அப்படின்னு கேட்டா நம்ம பதில் என்ன? மரணம் இயற்கையா? மனுஷனுக்கு இயற்கைன்னு சொல்லலாங்களா மரணத்தை? ஏன் சொல்லக்கூடாது? ஏன்னா சத்தியத்தை தெரியாதனால பிறப்புன்னு ஒன்று இருந்தா இறப்புன்னு ஒன்று இருக்கணும்னு சொல்றாங்க. அதனால அவங்களுக்கு அது இயற்கையா தெரியுது. இயற்கைனா என்ன? இப்போ ஒன்றும் இல்லை, பகலை ஆள பெரிய சுடரையும் இரவை ஆள சிறிய சுடரையும் உண்டாக்கினார்னா இது இயற்கை. ஏன்னா இப்படித்தான் இரவு பகல் வரணும்னு தேவன் என்ன பண்ணிட்டாரு? டியூன் பண்ணியிருக்காரு. அதை இயற்கைன்னு சொல்லலாம். பறவைகள் பறக்கணும், விலங்குகள் காலூன்றி நடக்கணும், மனுஷன் சிந்திக்கணும், இது இயற்கை. ஆனால் மரணத்தை அந்த மாதிரி இயற்கை என்று நம்ம சொல்லலாமா? ஏன் சொல்லக்கூடாது? மரணத்தை ஏன் இயற்கைன்னு சொல்லக்கூடாதுன்னா, ஆதாமை சிருஷ்டிக்கும் போது மரணம் என்பது உன்னுடைய வாழ்வில் ஒரு பகுதியின் தேவன் சொல்லவே இல்லை. நித்திய ஜீவனுக்காக படைக்கப்பட்டாய், சந்தோஷமாயிரு, ராஜ அதிகாரத்தோடு ஆண்டுகள், அப்படி சொல்லிதானே ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26 to 29 வரைக்கும் படிச்சீங்கன்னா ஒரு ராஜரீக அங்கீகாரத்தை தான் கொடுத்தார். 2ஆம் அதிகாரத்துல தான் பார்க்கும்போது இதை சாப்பிட்டா புசிக்கும் நாளில் சாகவே சாவாங்கிற தண்டனையாக தான் இணைக்கப்பட்டது. அந்த தண்டனை இயற்கையை நம்ம சொல்லக்கூடாது. ஒருவேளை கீழ்ப்படிஞ்சிருந்தா மரணம் இல்லை இல்லை, அப்ப அதை நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஒரு பனிஷ்மெண்ட் தீர்ப்பை வந்துட்டு வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய ஒரு விஷயம்னு சொல்லாம அதை நம்ம எப்படி பார்க்க கத்துக்கணும்? படிக்கலாம். ரோமர் 6:23. ரோமர் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். அப்போ நித்திய ஜீவனுக்காக படைக்கப்பட்ட ஒரு மனிதனை மரணம் ஆண்டு கொண்டதற்கு ரீசன் பாவம். ஸோ பாவத்துக்கான ஒரு பனிஷ்மெண்ட்டை பிடிச்சிக்கிட்டு மனிதனுடைய வாழ்வில் நடந்தேற வேண்டிய ஒரு விஷயம், ஒரு நிகழ்ச்சி இயற்கைன்னே என்ன பண்ணக்கூடாது? சொல்லக்கூடாது. சாவு நடந்தா கேட்பாங்க, நல்ல சாவா? எங்க சாவே துக்கமான விஷயம், மோசமான விஷயம், அதுல என்னங்க நல்ல சாவு? எப்படின்னா, வயசாகி ஹார்ட் அட்டாக்ல செத்துருந்தா நல்ல சாவான், தூக்கத்திலே உயிர் போயிட்டா. ஆக்சிடென்ட் ஆகி செத்துட்டா ஐயோ அகால மரணமாங்க. வியாதிப்பட்டு செத்துட்டா ஐயோ கொடுமையான மரணங்க அப்படிம்பாங்க. எங்க எல்லாம் மரணம் தான். அதனுடைய தியரி என்ன? முடிவுல சரீரம் மறிக்குது, அந்த மனிதன் ஒரு நித்திரைக்குள்ள போறான், அவ்வளவுதான். மரணம் எப்படியே வேணாலும் இருக்கட்டுமே. இந்த பாவத்தின் சம்பளம்ங்கிறத உணராதவங்களுக்கு தான் நல்ல சாவா கெட்ட சாவா. அதுவும் பார்த்தீங்கன்னா கிராமத்துல எல்லாம் இந்த வயசானவங்க செத்தாங்கன்னா அவங்க பண்ற ஆரவாரம், பட்டாசு வெடிச்சுக்கிட்டு, டவுன்லயும் இருக்குல்ல, தேர் மாதிரி அலங்கரிச்சுட்டு. நான் சில நேரத்தில் யோசிப்பேன், சாமி ஊர்வலம் வருதா இல்லை சாவு ஊர்வலம்? ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். வெடிகுண்டு, அந்த தாளந்தப்பட்ட உட்காந்துருக்கிற அந்த பிரேதம் பார்த்தீங்கன்னா சாமி மாதிரியே இருக்கும், பொணம் மாதிரியே இருக்கும். ரெண்டு சில நேரத்தில் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரே மாதிரி ஊர்வலமாக இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரிலாம் நம்ம பார்க்கும்போது மனுஷன் எந்த அளவுக்கு அறியாமைக்குள்ள இருக்கிறான்னு. உயிரோடு இருந்த வரைக்கும் அந்த ஆள் பெரிய பெரிய கிரைம் பண்ணியிருப்பாரு, ஆனால் செத்த பின்னாடி போஸ்டர் ஒட்டிட்டு அவங்களுக்கு பின்னாடி ஆடி அவங்கள துதிக்கிறதும் பாடுறதும் எப்படி பண்றாங்க? எல்லாம் ஒரு மாயை இல்லைங்களா? அப்போ பனிஷ்மெண்ட், இது ஒரு தண்டனை அப்படின்றத உணராத ஜனங்களுடைய மனநிலையில தான் இந்த மரணம் இயற்கை. வாழ்க்கையில மரணம் ஒன்று சம்பவிச்சே தீரணும்னு சொல்லிடுவாங்க. மேற்கொண்டு இப்ப நம்ம கேட்கலாம், அப்ப பாவத்தின் சம்பளம் மரணம்னா ஆதாமுக்கானது மட்டும்தான், அது நமக்கானது இல்லையே. நான் என்ன செஞ்சேன்? இப்ப ஒண்ணும் இல்லை, ஏதாவது ஒரு குழந்தை என்னை ஆதாமுடைய சந்ததியிலிருந்து விடுவிச்சு தேவனுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளையாக அப்பா என்னை பார்த்துட்டா நான் பாவமே செய்யாம இருப்பேன் அப்படின்னு நம்மள யாராவது சொல்ல முடியுமா? ஆதாம் தானப்பா பண்ணார், அவரை விட்டுருங்கப்பா, நான் உங்களுடைய தனிப்பட்ட பிள்ளையா இருந்து நீங்க எனக்கு கொடுக்குற லைஃப்ல வந்துட்டு பாவம் செய்யாம நிரூபிச்சு காட்டுறேன், எனக்கு நித்திய ஜீவன் கொடுங்கன்னு பூமியில யாராவது அப்பாவை பார்த்து கேட்க முடியுமா? கேட்டா என்ன பதில் தெரியுங்களா? வாசிங்க ரோமர் 5:12. ரோமர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும்
இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. இப்போ யாரும் எஸ்கேப் ஆக முடியாது, கவனிச்சிங்களா? ரிப்பன் கட் பண்ணி வச்சவரை மட்டும் குறை சொல்லிட்டு அந்த வாசல்ல நடந்து போனவங்களாம் நல்லவங்க இல்லைல்ல. ரிப்பன் கட் பண்ணவர் அவர் ஒரு அளவுக்கு தான் கட் பண்ணாரு. இன்னும் சொல்ல போனா அவருடைய மரணம் ஏவாளின் மீது கொண்ட ஆழ்ந்த அன்பு, அவங்கள மீட்கிறதுக்காக கூட அவர் டெத்துக்குள்ள போனாருன்னே சொல்லலாம். ஏவாளை மீட்பதற்காகவே அவர் சூசைட் பண்ணிக்கிட்டாருன்னே கூட என்ன பண்ணலாம் சொல்லலாம். அவருடைய கிரைம் நம்மளோட கம்மியா இருந்துச்சுங்கிறதுக்கு சான்று அவர் 930 வருஷம் வாழ்ந்திருக்காரு. எவ்வளவுதான், நம்ம 30 வருஷம். இப்ப யார் அதிக பாவிகள்? ஆதாம் மேல பழிய ஜாஸ்தி போட்டோம்னா அவருடைய வாழ்நாள் சுருங்குனதா நம்ம வாழ்நாள் சுருங்குனதான்னு கேட்டா என்ன பதில்? நம்ம வாழ்நாள் தான் ரொம்ப சுருங்குனது. ஏன்னா குழந்தையே பிறந்து மறிக்குது, வயிற்றுக்குள்ளேயே சாகுது. அப்ப கிரைம் எங்க பெருத்திருக்கு? நம்ம விஷயத்துல தான். அப்ப தேவன் சொல்லுவார் சிம்பிளா, அந்த பையன் ரிப்பன் தான் கட் பண்ணாரு, அந்த வாசலை தான் திறந்து வச்சாரு. நீங்க ஓடுறீங்களேப்பா, ஒருத்தர் ஓவர்டேக் பண்ணிட்டு சாவை சீக்கிரம் வாங்குறதுக்கு என்ன பண்றீங்க? காம்படிஷனா என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு முந்துறீங்களே. கொலை, கொள்ளை, தீவிரவாதம், வன்மம், கற்பழிப்பு, இல்லைங்களா, விபத்து. பசங்க இன்னைக்கு எவ்வளோ வாகனங்கள் ஓட்டுற விஷயத்துல கேர்ஃபுல்லா இருங்கன்னா அந்த வாலிப பசங்க கேட்கறதே இல்லை. எவ்வளோ தேவையில்லாத வீலிங் பண்ணி ஆக்சிடென்ட் ஆகுது. எல்லாமே மரணத்தை தேர்வு செய்யறதுக்கு அவங்கவுங்களா இன்னைக்கு ஏதாவது ஒரு பாதையை தெரிவு செஞ்சு போயிட்டு இருக்காங்களா? அப்போ ஆதாமை மாத்திரம் குறை சொல்ல கூடாதுன்னு இந்த வசனம் சொல்லுது. எல்லா மனிதரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்குள்ளும் வந்தது போல் இதுவும். தேவனுக்கு முன்பாக யாரும் வாய் திறக்க முடியாது பாருங்க. நம்ம இல்ல எங்களை ரிலீஸ் பண்ணுங்க தேவனே, நாங்க மாத்திரம் சுத்தமா வாழ்ந்து காட்டுறோனோ இல்ல, நீங்க தான்ப்பா அதிகம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தேவன் சொல்லுவார் நம்மளை பார்த்து, இல்லைங்களா? சரி, இந்த இயற்கை இல்லாத மரண தீர்ப்பு, உலக ஜனம் அதை இயற்கைன்னு சொல்லிக்கிட்டோம், அவங்கள விட்டுறலாம். இப்போ இயற்கைக்கு மாறுபட்ட தண்டனை தீர்ப்பாக கருதப்படுகின்ற இந்த மரணம், பொதுவாக உலக ஜனங்களுடைய மரணத்தை தான் இப்போ வரைக்கும் பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் பரிசுத்தவான்களுடைய மரணத்துக்குள்ள போகல. உலக ஜனங்களுடைய மரணம் தேவனுடைய பார்வையில எப்படிப்பட்டதாக இருக்கு? இது தண்டனைன்னு பார்த்துட்டோம். நமது பார்வையில இது தண்டனை, உலக ஜனங்களுடைய பார்வையில இது இயற்கை. தேவனுடைய பார்வையில இந்த மரணத்தை என்ன மனநிலையிலிருந்து தேவன் கொடுக்கிறார் அப்படின்னா, அதை விரும்புகிறாரா தேவன்? பொதுவாக இந்த உலகத்தில் காணப்படக்கூடிய மரணத்தை தேவன் என்ன பண்றதில்ல, விரும்புறதில்ல. எசேக்கியேல் 18:52-32. எசேக்கியேல் 18:32 மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். சாகிறனை விட சாவை நான் விரும்புகிறதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இது என்ன ஒரு மனநிலை கவனிச்சிங்களா? பிதாவாகிய தேவனுடைய மனநிலை. தண்டனை தீர்ப்பை ஏதேன்ல எழுதினவரு சாவை விரும்பி கொடுக்கலையா? அப்ப நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? சாகணும் தானே கொடுத்திருக்கிறாரு. தப்பு செஞ்சா மரணம் வரணும், பாவத்தின் சம்பளம் மரணம்ன்றத எழுதி மரண சாசனத்தை எழுதியவரு சாகரவனுடைய சாவில் என்ன இல்லைன்னு சொல்றாரு, இப்ப பிரியம் இல்லைன்னு சொல்றாரு. நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் இப்ப பிதாவாகிய தேவனுடைய மனநிலை அப்படின்னா? ஒரு அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் இருக்கக்கூடிய உறவில் இப்ப நம்ம பிள்ளைகளை நம்ம சிக்ஷிக்கும் போது என்ன செய்யறோம்? உலகத்துல சாட்சி இல்லாத ஒரு குழந்தையை பெற்றிருக்கிற அப்பா அம்மா, அவன் ஒரு கொலைகாரனா மாறிடுறான், தீவிரவாதியா மாறிடுறான், அப்படி வச்சுக்கோங்க, சமூக விரோதியா இருக்கிறான். அந்த தாய் தகப்பன் பிள்ளைய தண்டிங்க, உள்ள வச்சிருங்க, கொஞ்ச நாளைக்கு வெளியே விடாதீங்கன்னு போலீஸ் பார்த்து சொல்லுவாங்க. நீதிபதிகிட்ட கூட சொன்ன தாய் தகப்பன் உண்டு, என் பையனை வெளியே விட்டுறாதீங்க, அவன் ரொம்ப மோசமாயிட்டான் சொல்றாங்க. இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்ப அந்த தாய் தந்தையினுடைய மனநிலையில அந்த பிள்ளையை வெறுக்கிறாங்கன்னு அர்த்தமா, வேணும்னே தண்டிக்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னு அர்த்தமா? என்ன அர்த்தம்? திருந்தணுங்கிறதா அவங்களுடைய ஆசை. அப்போ ஒரு தண்டனை தீர்ப்பை எழுதிட்டதுனால அதுல தேவன் பிரியப்படுறாரு, சந்தோஷப்படுறாரு என்ன பண்ணிக்க வேண்டாம், நம்ம புரிஞ்சுக்க கூடாது. ஏன்னா சாவுங்கிற ஒரு விஷயத்த மனிதன் தேர்வு செய்யணுங்கிறது தேவனுடைய ஆசை, விருப்பம் கிடையாது. அதை தெரிவு செய்யக்கூடாதுங்கிறதா. ஏன்னா 2 கனியை அப்ப முன் வச்சாரா இல்லைங்களா? நன்மை தீமை அறியத்தக்க கனி ஆகிய 2 விஷயம் இல்லைங்களா? அப்ப இன்னொரு வசனம் கூட படிங்க, எசேக்கியேல் 33:11. எசேக்கியேல் 33:11. கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள், நீங்கள் ஏன் சாக வேண்டும் என்கிறார் என்று. இங்க ரொம்ப டீப்பா இருக்கு இல்லைங்களா? இங்க துன்மார்க்கனே வந்துருச்சு. சாகரவனுடைய சாவை மட்டும் இல்ல, துன்மார்க்கனுடைய மரணத்தையே தேவன் விரும்புறது இல்லையா? அவங்க எப்படியாவது வழியை விட்டு திரும்ப மாட்டாங்களோ, ஜீவனை கொண்டு சொல்றேன்னு சொல்றாரு. ஏன் நீங்க சாக வேணும்? தேவனுடைய மனநிலை பாத்தீங்களா? ஏன் சாவை தேர்வு செய்றீங்க? வேண்டாமே அது உங்களுக்கு. அப்ப துன்மார்க்கன்னா யாருங்க?
பொதுவாக துன்மார்க்கம் அப்படிங்கிறது யாரை குறிப்பிடக்கூடிய வார்த்தைன்னு கேட்டா நீங்க உங்களுடைய பதில் என்ன? துன்மார்க்கன் அப்படின்னு யாரை சொல்லலாம்னு கேட்டா நம்ம என்ன சொல்லலாம்? பிரதர் சாத்தான்னு சொல்றல. நான் கேட்கறது மனுக்குலத்திலேயே கேட்கிறேன், மனிதர்களுடைய பாவ நிலையை இப்படி கேட்கிறேன். தற்காலத்தினுடைய துன்மார்க்கர்களுக்கு இது பொருந்துமா? இரண்டாம் மரணத்துக்கு போறவங்களுக்கு இது பொருந்துமா? துன்மார்க்கத்தனம்ன்றது யாருக்கு எக்ஸாக்டா பொருந்தும்? ஏன் இப்ப நமக்கு பொருந்தாதாவோ? இப்ப நடக்கிறதா அப்ப துன்மார்க்கத்தனம் இல்லை. எப்படின்னா, ராஜ்யத்துல துணிகரமாய் இரண்டாம் மரணத்துக்கு அழிக்கப்பட போறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கான எக்ஸாம்பிள் தான் இப்ப இருக்கிற துன்மார்க்கர்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய துன்மார்க்கத்தனம் ராஜ்யத்துல வந்து மாறலைன்னா அவங்க தான் நிஜமான துன்மார்க்கர்கள். இப்ப இருக்கிறவங்களை நம்ம துன்மார்க்கர்கள் என்ன பண்ண முடியாது, உறுதியாக சொல்ல முடியாது. இந்த துன்மார்க்கத்தனம் அந்த துன்மார்க்கத்தனத்துக்கு ஒரு நிழல் வேணா வச்சுக்கலாம், ஒரு அடையாளம் வேணா வச்சுக்கலாம். ஏன்னா இப்ப அவங்க சத்தியத்தை அறிகிற அறிவுல பாவம் செய்யல. துன்மார்க்கரோ கொந்தளிக்கிற கடலை போல் இருக்கிறார்கள் வசனம் சொல்லுது. அப்ப அது இரண்டாம் மரணத்தை பத்தி பேசுதா முதல் மரணத்தை பத்தி பேசுதானா? இந்த காலகட்டத்தை பத்தி தான் பேசுது. கடல் சேற்றையும் அழுக்கையும் நுரைகளை தள்ளுகிறதுனா பாவத்தினுடைய வீழ்ச்சி, அதனுடைய அந்த அகோர தன்மை, பிரச்சனைகள் எழும்பிக்கிட்டே இருக்கிற அந்த அலை சத்தம், அழுக்குகள் சேற்றுகள்ன்றது பாவத்தால் அந்த விளைவுகள் வந்துகிட்டே இருக்கு. இறைச்சல் ஆயிட்டே இருக்கிற மாதிரி மனுக்குலத்தினுடைய பிரச்சனை தான் துன்மார்க்கம்னு சொல்லப்பட்டிருக்கு ஏசாயால. அப்ப இந்த துன்மார்க்கத்தனம் வரப்போற இன்னொரு துன்மார்க்கத்தனத்துக்கு முன்னடையாளமான இந்த இப்பொழுது மரிக்கக்கூடிய மரணம் ராஜ்யத்துல மனப்பூர்வமான கீழ்ப்படியாமைக்கு செல்ல போறவர்களுக்கான ஒரு எடுத்துக்காட்டு. இந்த மரணம் கர்த்தருடைய பார்வையில நித்திரை. அவள் நித்திரையா இருக்கிறாள். ஏன் புதிய ஏற்பாட்டுல எல்லா இடத்துல மரணத்தை நித்திரை என்று பயன்படுத்தினாரு? பழைய ஏற்பாட்டுல இருக்காது. ஏன் புதிய ஏற்பாட்டுல? பழைய ஏற்பாட்டுலயும் கூட இருக்கு சில இடங்கள்ல. ஆனா புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் மாற்று வார்த்தையை பயன்படுத்தி இருக்க மாட்டாரு, நித்திரைன்னு தான் சொல்லுவார். அப்படின்னா தூக்கம், மறுபடியும் எழுந்திருக்க போறாங்க அப்படிங்கறதுனாலதான் அதை என்ன சொல்றாரு, நித்திரை என்று அவர் அங்க பயன்படுத்துறதை நம்ம பார்க்கிறோம். ஆக மனுஷனுடைய பார்வையில மரணம் இயற்கை, தேவனுடைய பார்வையில் அது தண்டனை. நெக்ஸ்ட் அந்த தண்டனையை தேவன் விரும்பி கொடுத்தாரானா? இல்ல. மனிதன் மரணத்தை தேர்வு செய்யணும்ன்றது தேவனுடைய நோக்கம் அல்ல. தீமையை விட்டு விலகி சாகரவனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை என்று தேவன் சொல்லக்கூடிய இந்த அங்கலாய்ப்பு இரண்டாம் மரணத்துக்கு போறவங்களுக்கும் சேர்த்து பொருந்தும். இரண்டாம் மரணத்தில் அழிக்கப்படக்கூடியவங்களை கூட தேவன் விரும்புறாரானா? இல்ல. எல்லாரும் கெட்டு போகாமல் மனம் திரும்பணும்னா பொறுமையோட காத்திருக்கிறாருன்னு படிக்கிறோம் புதிய ஏற்பாட்டிலையும் கூட. இதுதான் அப்பாவுடைய மனநிலை. இப்போ பாடத்தினுடைய மைய விஷயத்துக்கு நம்ம கடந்து வரும் பொழுது, கருப்பொருளுக்குள்ளாக நம்ம கடந்து வரும் பொழுது, எவ்வாறு பரிசுத்தவான்களுடைய மரணம் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையானது. உலக ஜனங்களுடைய மரணம் அது நித்திரை, அது தண்டனை, அது ஒண்ணுமே இல்லை. அப்படிப்பட்ட மரணத்தை கூட தேவன் விரும்புறதில்லை. இரண்டாம் மரணத்துக்குள்ள அழிக்கப்பட போற உங்களுடைய மரணத்தையும் தேவன் விரும்புகிறது இல்லை. எதன் அடிப்படையில்? பரிசுத்தவான்களின் மரணம் அப்பா பிதாவாகிய தேவனுக்கு அருமையானது என்று சொல்லும் பொழுது, பரிசுத்தவான்களுடைய மரணம் ரெண்டு வகையில நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு. பரிசுத்தவான்களுடைய மரணம் எத்தனை வகைப்படும்? ரெண்டு. முதல் மரணம் மற்றும் இரண்டாம் மரணம் சொல்லிடக்கூடாது, அதனாலதான் கேட்டேன். இப்ப நான் எப்படி வார்த்தையை சேஞ்ச் பண்ணிக்கங்கன்னா, ஏன்னா இரண்டாம் மரணம்னாலே நமக்கு என்ன தெரியும்? செகண்ட் டெத்து, நிரந்தர அழிவு. இப்ப நம்ம வார்த்தையை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனா ரெண்டாவது மரணம்னு சொல்லிடலாம். அப்ப என்ன பண்ணிடலாம்? முதல் இப்படி சொல்லிருங்க, முதல் பிதாவாகிய தேவனுக்கு பிரியமான முதல் மரணம், பிதாவாகிய தேவனுக்கு பிரியமான இரண்டாவது மரணம். இப்ப என்ன ஆயிராது, சிக்கல்ல மாட்டிக்க மாட்டோம் இல்லைங்களா? ஏன்னா கர்த்தருக்கு பிரியமானது எத்தனை மரணம் இருக்கு? ரெண்டு இருக்கு. இரண்டாம் மரணம் அவருக்கு பிரியம் இல்லை. சாகரனுடைய சாவை தேவன் என்ன பண்றது இல்ல. முதல் மரணத்தையே விரும்பலங்க போது இரண்டாம் மரணத்தை எப்படி விரும்புவார்? ஆனா இது ஸ்பிரிச்சுவல் மரணம். பிதாவாகிய தேவன் நம்ம கிட்ட விரும்புற மரணம் எத்தனை? ரெண்டு. ரெண்டுமே ஆவிக்குரிய மரணம், பரிசுத்தவான்களுடைய மரணம் இல்லைங்களா? முதலாவது மரணம் எங்க ஆரம்பமாகுதுன்னு நினைக்கிறீங்க? மாம்ச சித்தத்தின் மரணம் என்று சொல்லக்கூடிய உடன்படிக்கை. நமது உடன்படிக்கையில் நம்ம என்ன செய்யறோமா? மாம்சத்தின் சித்தத்தை மறிக்க ஒப்பு கொடுக்கிறோம். சோ அதை டெத்துன்னு நம்ம எப்படி ஏன் சொல்றோம்? இந்த ஸ்கிரீன் நீங்க பாருங்க, பரிசுத்த ஸ்தலத்தினுடைய என்ட்ரன்ஸ் இல்லைங்களா? இந்த இடத்துல என்ன நடக்குது? பலிபீடம். ஒரு ரான்சம் என்ன பண்றாரு? பிலீவ் பண்றார். தண்ணீர் தொட்டி, கைகளையும் கால்களையும் கழுவணும், தொடர்ந்து நடத்தைகளையும் கிரியைகளையும் பிரகாரத்துல தன்னை சுத்திகரித்துக் கொள்கிறார். சரிங்களா? பிரகாரத்துல தன்னை சுத்திகரித்துக் கொள்றது எதை குறிக்கும்? பெயர் சபைக்கு வந்துட்ட போதே
சில வெளிப்புறமான அசுத்தங்கள் நம்மளை விட்டு வெளியே போகுது இல்லைங்களா? சாட்சி சொல்றாங்க இல்லைங்களா? நான் அப்படி இருந்தேன், மந்திரவாதியா இருந்தேன், தீவிரவாதியா இருந்தேன், கொலை பண்ணிட்டு இருந்தேன், ஜெயில இருந்தேன், ஆண்டவர் என்னை தொட்டார், என்கிட்ட தனியா வந்து பேசினார் அப்படிலாம் சொல்றாங்க. அவங்க உணர்ச்சி வசத்துல என்ன வேணாலும் பேசட்டும். பட் அங்க ஏதோ நடக்குது இல்லைங்களா? ஒரு நன்மை என்ன நடக்குதுன்னா, விசுவாசத்தினாலே நீதிமான் ஆக்கப்படுதல் நடந்து அந்த தண்ணீர் தொட்டியில கழுவுதல் போய்கிட்டே இருந்திருக்கு. பயிர் சபையில சுத்திக்கிட்டே இருக்கும் போதே பேசிக் லெசன் கேட்கும் போது சரியான தண்ணீர் தொட்டிக்கிட்ட வந்து நின்னோம். நல்லா முகத்தை உத்து பார்த்தா நம்ம உருவம் தெரியுது, அலாலையா, குண்டு குண்டா, உள்ளி ஒல்லியா, பூரா கோணல் மாணலா தெரியுது. தண்ணீர் தொட்டி பைபிள் நம்மளுடைய உருவத்தை என்ன தேவன் என்ன பண்றாரு? காமிச்சு கொடுத்துறாரு. இப்படிதான், இதுதான் உங்களுடைய லட்சணம், இப்படித்தான் இருக்கிறீங்க அப்படின்ட்டு. அப்புறம் உத்து பார்த்து பார்த்து கையையும் காலையும் கழுவுறது, நடத்தை கிரியைகளை பேசிக் லெசன் கேட்ட அந்த 1 வருஷ காலகட்டம் என்ன பண்ணிட்டே வந்தோம்? கிளீன் பண்ணிட்டே இருக்கும்போது இப்போ ஸ்கிரீனை பார்க்குறோம். பரிசுத்த ஸ்தலத்தினுடைய திரை 5 தூண்கள் கொண்டு அழகாக 4 நிறங்கள்ல வடிவமைக்கப்பட்டு நிக்குது. காப்பர்ல அதனுடைய பாதங்கள் இருக்கு. இந்த காப்பர் பாதங்கள் குறிக்குது ஒரு பரிபூரண மனுஷீக தன்மை அல்லது ஒரு நீதிமானுக்குரிய நிலையில் புரிஞ்சுக்கணும். காப்பர்னு வந்துட்டாலே வெங்கலம்னு மொழிபெயர்த்திருக்கோம் பைபிள்களில். அந்த வெங்கலம் படிக்கக்கூடாது, காப்பர் தான் அது. தாமிரம் அப்படின்னு சொல்லலாம், செம்புன்னு சொல்லலாம். இந்த காப்பர் செம்புக்கு அது மீனிங் இருக்கு. ஏன் அது ஒரு பரிபூர்ண மனிதத்தன்மைனா ஒரு பாடம் இருக்கு, தேவனுக்கு சித்தமான நம்ம பார்க்கலாம் இன்னொரு நாள். இப்போ சிம்பிளா காப்பர் வந்து ஒரு நீதிமானுக்குரிய நிலைன்னு புரிஞ்சுக்கோங்க. அதில் தான் நம்ம லைஃப் இப்போ ஸ்டார்ட் ஆகுது. பிரகாரத்தில் நீதிமானாக்கப்பட்டோம் இல்லைங்களா? இப்போ நீதிமானாகவே உங்களுடைய லைஃபை ஒப்பு கொடுங்கன்னு தேவன் கேட்கிறார். இது முதல் நான் உங்களை என்ன பண்ண போறது இல்லைன்னா, ஆதாமுடைய ஒரு வாரிசுகளாக நான் உங்களை பார்க்கல, இவங்களை நான் நீதிமானாக்கிட்டேன். நீங்க என்ன பண்ணுங்கன்னா, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமோ தேவனுக்கு பிரியமான ஜீவபலியா ஒப்பு கொடுங்க. தேவன் எந்த இடத்துல நம்மளை கேட்கிறாருன்னா, பரிசுத்த ஸ்தலத்துக்கிட்ட கொண்டு வந்து நிறுத்தி கேட்கிறாரு. நியாயப்படி இது 2வது இன்விடேஷன். முதல் இன்விடேஷன் எங்க நடக்குதுன்னா பிரகாரத்துல. பிரகாரத்துல என்ன மாதிரியான இன்விடேஷன் நடந்துச்சுன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்படும். சோ நீதிமானாக்கப்படுதலுக்கு முதல் இன்விடேஷன். எல்லா கிறிஸ்தவர்களும் அங்க வந்து நின்றுறாங்க பிரகாரத்துல. இப்ப கோடா கோடி கிறிஸ்தவர்கள் முன்னாடி தேவன் 2வது ஸ்கிரீனை காண்பிக்கிறாரு. அவங்க எல்லாம் அப்படி நின்று பாக்குறாங்க. ஏன்னா நம்ம வெளியில இருந்து வந்த ஸ்கிரீன் 5 அடி உயரம் தான் இருந்துச்சு, 5 முழ உயரம் தான் இருந்துச்சு. இந்த ஸ்கிரீன் 10 முழ உயரம் இருக்கே, இதை எப்படி தாண்டி உள்ள போறது? கொஞ்சம் மலக்கிறாங்க. அப்ப பிரதர் ரசல் சொல்லும் போது, பரிசுத்த ஸ்தலத்தினுடைய திரை கிறிஸ்தவர்களுக்கு மாம்சத்தின் சிந்தை, அது மறிக்காது, மலைக்கும். ஐயோ இதை தாண்டியா? அப்ப அவங்களுக்கு என்ன ஒரு எக்ஸ்கியூஸ் கேட்கறாங்க தெரியுங்களா? எல்லா கிறிஸ்தவங்களும் பிரகாரத்திலிருந்து லாங் ஜம்ப் பண்ணி மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகிறதுக்கு ஒரு பவர் கேட்குறாங்க. இடையில பரிசுத்த ஸ்தலம் எங்களுக்கு வேண்டாம். ஏன்னா அதுல என்னென்னலாம் சொல்றீங்க? சரீரத்தை பலி செலுத்து, பிரியமான ஜீவ பலியா ஒப்பு கொடு, என்னது பாடுகள் வரும்ன்றீங்களா? ஆண்டவர் இயேசுவே எங்களை ஐஸ்வர்யமாக்குறதுக்கு தான் மறிச்சிருக்கிறாரு, நீங்க பாடுகள்ங்கிறீங்கன்ட்டு இந்த பரிசுத்த ஸ்தலத்தினுடைய கான்செப்டே புரியல. பார்த்தீங்களா? இதுதான் ஜென்ம சுபாவமான மனிதனும் ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான்கிற வசனத்தை பிரதர் ரசல் அவர்கள் பெயர் சபைக்கு தான் ஒப்பிடுறாரு. மேக்சிமம் ட்ரூத்தே புரியாத மனநிலை யாருக்கு தான் இருக்கு? இப்போ தண்ணீர் தொட்டியோட திருப்தி. தண்ணீர் தொட்டினா என்ன? வசனத்தை புரிஞ்சுக்காமே படிச்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் போயிட்டு இருக்கலாம். பைபிளை கையில் வச்சுட்டு இப்படி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா, சவுத்துல எல்லாம் நாகர்கோவில், தூத்துக்குடி, திருநெல்வேலிலாம் வந்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஜெகஜோதியா இருக்கும். எல்லாரையும் ஒயிட்டில் நீங்கள் ரோட்டில் பார்க்கலாம். அங்கே இந்துஸ் கோயில் கம்மி, முஸ்லீம்ஸ் கிடையாது. 90% வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன்ஸ் தான். ஆச்சரியமா இருக்கும் நமக்கு, இப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவ உலகமா? டீ கடையில் கூட பெர்க்மான் ஸ்பாட் போடும். யாரை பார்த்தாலும் பிலிவர் தான். ஒவ்வொரு சபையிலும் 5000 பிலிவர், 10,000 பிலிவர் மினிமம் இருப்பாங்க. சந்து பொந்துக்குள்ளெல்லாம் சபையா இருக்கும். அவங்களெல்லாம் தேவன் இங்கே கொண்டு வந்திருக்காரா அப்படின்னா அழைப்பு வச்சாரு. செகண்ட் இன்விடேஷன் காதுல விழுகலையா? ஃபர்ஸ்ட் வால்யூம்ல சொல்றாரு இதை குறிச்சு. இந்த பரம அழைப்பின் சத்தம் இன்னைக்கு கிறிஸ்தவர்களுடைய இருதயத்தை கடினப்படுத்துது. ஐயோ மலைப்பா இருக்கு, நாங்க வரல. இப்போ இது எப்படி பரிசுத்தவான்களுடைய முதல் மரணமாக பார்க்கப்படுகிறது கவனிச்சிங்களா? நீதிமானுக்குரிய நிலை இப்ப நமக்கு கிடைச்சிருச்சு. சரி, இப்படி கேட்கலாம், உங்களுக்கும் எனக்கும் நித்திய ஜீவன் கிடைச்சிருச்சா இல்லையா இப்படின்னு கேட்டா உங்களுடைய பதில் என்ன? கிடைச்சிருச்சா? எதன் அடிப்படையில் கிடைச்சிருச்சு? சிஸ்டர் அருமையான பதில் சொல்லியிருக்கிறாங்க. நீதிமானாக எண்ணப்படும் போதே என்ன ஆயிருக்குதான்? நித்திய ஜீவன் கிடைச்சிருச்சு. அதுதான் பதில். கரெக்ட். மனுக்குலத்திற்கான நித்திய ஜீவன் நமக்கு கிடைச்சிருச்சு. கர்த்தரை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுதே, நீதிமானாக எண்ணப்படும் பொழுதே, மனுக்குலத்தின் ஒரு மரண தண்டனை கைதிகள் நாம இல்லைன்னு விடுவிக்கப்பட்டோம் இல்லைங்களா? ரிலீஸ் பண்ணிட்டார் இல்லைங்களா? இப்ப நம்ம எப்படி எண்ணப்பட்டோம்?
ஜஸ்டிபிகேஷன் என்ன? எண்ணப்படுதல். அதாவது ஒரு ஒழுங்கற்ற விஷயத்தை ஒழுங்கு என்று ப்ரூவ் பண்றது, சரியில்லாத ஒரு விஷயத்தை சரின்னு நிச்சயப்படுத்துறதுக்கு பேர் தான் ஜஸ்டிபிகேஷன். இப்ப தேவன் அதை செஞ்சு முடிச்சிட்டாரா? பட் என்னன்னா, சரீரத்தில் இல்லை, சிந்தையிலையும் பர்ஃபெக்ஷன் நம்ம இல்லை, ஒழுங்க ரீதியாகவும் இல்லை. ஒழுக்கம், இந்த 3 விஷயங்கள்லையும் பரிபூர்ணம் ராஜ்யத்துல தான் மனுக்குலத்துக்கு கிடைக்க போகுது. ஸோ அப்ப நம்ம யார் இல்லை? ஒழுங்கொண்ட நீதிமான்கள் இல்லைனாலும் சிந்தையில் பிதாவாகிய தேவன் இப்ப நம்மளை எப்படி எண்ணிக்கொள்ளுகிறார்? நீதிமான்களாக. அப்படின்னா ஆதாம் இருந்த இடத்துல தேவன் இப்ப நம்மளை வச்சு பார்க்கிறாராம். இப்ப எதை பலி செலுத்திருக்கோம் சொல்லுங்க? நிறைய புரிந்து கொள்ளாத சகோதர சகோதரிகள் பாவத்தை பலி செலுத்தணும், பாவத்தை பலி செலுத்தணும், பாவத்தை விட்டுறணும். எங்க பாவத்தை தேவன் செய்யவே சொல்லல. தேவன் செய்ய சொல்லாத ஒன்றை செஞ்சுட்டு அதை விட்டுறோங்கிறதுக்கு பேர் சாக்ரிஃபைஸா? எது தேவன் நமக்கிட்ட இருக்கோ அதை பெஸ்ட்டை கொடுக்கறதுக்கு பேர் தான் என்ன? இப்போ தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா ஜீவனை கொடுத்துட்டார்ல நமக்கு. நித்திய ஜீவன் கிடைச்சிருச்சா? இப்ப சத்தமா சொல்லுங்க. நீங்க சொல்லல. அப்படி உண்மையிலேயே யாருடைய பலியை தான் தேவன் கேட்டிருக்காரு? மரண தண்டனையில் இருந்தவங்களுடைய பலியை கேட்டாரா? நித்திய ஜீவன் கிடைச்ச பின்னாடி கேட்டிருக்காரா? இதுல ரொம்ப தெளிவு வேணும். ரோமர் 12:1 யாருக்கான இன்விடேஷன்? பாவிகளுக்கு. சபைக்கான இன்விடேஷனா? பாத்தீங்களா, என்னையும் சேர்த்து கொள்வீங்க. மரணத்தில் இருப்பவர்களுக்கான அனுமதியா, ஜீவனை வாங்கினவங்களுக்கான இன்விடேஷன் கேட்கிறேன். இங்க வாங்க. அப்படி இருக்க என்னைக்கா சிந்திச்சிருக்கீங்களா? பவுல் சகோதரர்களை தான் கூப்பிடுறாரு உள்ள வர சொல்லி, 2வது ஸ்கிரீனுக்குள்ள நுழைய சொல்லி. பாவிகளை கூப்பிடல. கவனிச்சிங்களா? ஆல்ரெடி பாவி என்னவா ஆயிருக்கணும்? நீதிமான ஆன பின்னாடி தான் பவுலுக்கு சகோதரன் ஆக முடியும். உண்மைங்களா? இப்ப அந்த ரோமர் 12:1 பெயர் சபையில் ஆல்ரெடி விசுவாசம் வைத்து நீதிமான்களாக்கப்பட்டவங்களுக்கு செகண்ட் இன்விடேஷன் சொல்றாரு சகோதரர். இந்த இன்விடேஷன் தான் நிறைய பேருடைய காதல விழுகாதனால அப்படியே ஒயிட் அண்ட் ஒயிட்ல சபைக்கு போயிட்டு வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை போக, உபவாச கூட்டத்துல பங்கெடுக்க, ஏதாவது விண்ணப்ப வேண்டுதல்களை 2000 வருஷமாவும் எழுதி வச்சு ஜெபிக்க, அது தேவ சித்தமா இல்லையான்னு பார்க்காம இப்படியே மாம்ச சித்தத்தை மறிக்க முடியாம மலைப்பா நிக்கிறாங்க அந்த திரைக்கிட்டேயே வந்து. இப்ப நாம என்ன பண்ணிட்டோம்? நம்மளுடைய அர்ப்பணிப்பின் மூலம் மாம்ச சித்தத்தை நாம மறிக்க ஒப்பு கொடுத்துட்டோம். இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் நீங்க மனசுல வச்சுக்கோங்க. இந்த பரிசுத்த ஸ்தலத்தினுடைய என்ட்ரன்ஸ்ல காப்பர் பாதம் நமது நீதிமானுக்குரிய எண்ணப்படுகின்ற நிலை. அந்த எண்ணப்படுதல்ங்கிறத விட்டுறவே கூடாது, அது ரொம்ப முக்கியம். எத்தனை தூண்கள் இருக்கு? 5 தூண்களுக்கு இடையில இருக்கக்கூடிய கேப் எத்தனைங்க? 5 தூண்கள் இருந்துச்சுன்னா கேப் எத்தனை வரும்? இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதுல ஒரு சத்தியம் இருக்கு, நம்ம ஃபைனலா நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த முதல் மரணத்தை குறித்து ரோமர் 6:3. ரோமர் 6:3 கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? இப்ப ஜீவன் கிடைச்சிருச்சு, இந்த ஜீவனை தான் மரணத்துக்குள்ள கொடுத்துட்டோமா? இப்ப ஜீவன் உள்ளவர்களா நம்ம மரித்தவர்களான்னு கேட்டா என்ன சொல்லலாம்? ஜீவன் கிடைச்சிருச்சு, ஜீவனை என்ன பண்ணிட்டோமா? அவருக்குள்ள ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது மறிக்க ஒப்பு கொடுத்துட்டோம்னா, இப்ப கேள்வி, ஜீவன் உள்ளவர்களா தெரியுறமா, மரித்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? எல்லாருமே நல்ல நல்ல பதில் வேற வேற இடத்துல இருந்து கொடுக்குறீங்க, எனக்கு தான் கேட்க மாட்டேங்குது. ஜீவன் கிடைச்சிருச்சு, அந்த ஜீவனை பலிபீடத்தின் மேல வச்சுட்டோம், இப்ப மரித்தவர்களாக என்னப்படுறோம். புரியுதுங்களா? வாழ்வதற்காக கிடைச்சிட்ட உரிமையை யார் வாழ்க்கையை கொடுத்தாங்களோ அவங்ககிட்டயே திருப்பி கொடுத்துட்டோம். இப்ப நாம யாரா மாறிட்டோம்? தேவனுடைய பார்வையில் மரிச்சவங்களா மாறிட்டோம். புரியுதுங்களா? இப்ப நம்ம மேல இருக்கக்கூடிய மரணம் உலகத்தாருடைய பார்வையில் மரணம் இல்லை, அது பாவத்தின் சம்பளம். உலகத்தாருடைய மரணம் பிதாவாகிய தேவனுக்கு அது பிரியமில்லாத மரணம். உங்க மரணமும் என் மரணமும் பிதாவாகிய தேவனுக்கு பிரியமானதுன்னா அந்த ஞானஸ்தானத்தை இந்த இடத்துல காட்டுறாரு. நாம எல்லாரும் ஞானஸ்தானத்துல ஒரு விஷயத்த சொல்லிட்டோமா, இனி என் படிப்பு தேவனுக்கு, என் எதிர்காலம் தேவனுக்கு, என் திருமணம் தேவனுடையது, என் குழந்தை பிறந்தா அது தேவனுக்கு, என் படிப்பு என்னுடைய, எனக்குன்னு ஒரு கனவு, ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு லட்சியம், ஒரு நோக்கம், நான் இருக்க வேண்டிய இடம், நான் டிசைட் பண்ணக்கூடிய வாழ்க்கை எல்லாமே என்னுடையது இனிமேல் இல்லைன்னு வச்சோம். பார்த்தீங்களா? இதுக்கு பேர் தான் மாம்ச சித்தத்தின் மரணம். புரியுதுங்களா? மாம்ச சித்தத்தின் மரணம் ரொம்ப முக்கியமானதா?
நமது லைவ் நேரடி மரணம் ரொம்ப முக்கியமானதா பிதாவாகிய தேவனுக்கு அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லலாம்? இப்போ மறுபடியும் எனக்கு புரியல. மாம்சீக சித்தத்தின் மரணம் தான் தேவனுக்கு பிரியமானதுன்னா அப்ப நம்ம நேரடி மரணம் மறிக்கிறது தேவனுக்கு பிரியம் இல்லையா? சரி, அதுதான் இந்த ஒரு விஷயத்தை கிளியர் பண்றது அந்த ஒரு பாடம். அந்த மரணம் 2 வகையா இருக்கு. அந்த 2 வகையான மரணம் எப்படி தேவனுடைய பார்வைக்கு அருமையானதுன்னு முதல் மரணம் பார்க்கிறோம். ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது உலகத்தையும் மாம்சத்தின் ஆசை இச்சை விருப்பங்களையும் ஜீவன் கிடைச்சிட்டதையும் வேண்டான்னு சொல்லி பலிபீடத்தின் மேல வச்சிருக்கிறது தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கும் அழைக்கப்பட்டவர்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசமே. அழைக்கப்பட்டவங்க எந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்கன்னு சகோதரர் ரசல் அவர்கள் ஃபர்ஸ்ட் வால்யூம்ல சொல்லும் பொழுது ராஜ்யத்தின் ஆசீர்வாதத்திற்கு அட்வான்ஸா வந்திருக்காங்க, அவ்வளவுதான். இன்னும் சொல்ல போனா பெயர் சபை நண்பர்களுக்கு ராஜ்யம் ரொம்ப ஈஸியா இருக்கும்னு சொல்றாங்க. ஏன் சொல்லுங்க? அங்க கத்துக்கொள்ள வேண்டிய இருதய சுத்திகரிப்புக்கான வசனத்தெல்லாம் இப்ப படிச்சுட்டாங்க. ஸோ அவங்களுக்கு எது ஈஸியா இருக்கும்னா அந்த நியாய தீர்ப்புல தேர்ச்சி அடைகிறது ரொம்ப ஈஸியா இருக்கும், பிலீவ் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். மைண்டை கொஞ்சம் ஏமாற்றங்கள்ல இருந்து அப்படி ரிலீவ் பண்ணிக்கிட்டு ஓ மகா பரிசுத்தமான விசுவாசம் இப்படி இருக்கா அந்த லெவலுக்கு வந்துட்டா போதும். ஆனா உலகத்தாருக்கும் அவங்களுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இன்னைக்கு இருக்கு. ஆவியின் கனிகள் எல்லாம் அவங்க ஃபாலோ பண்ற அளவுக்கு வந்திருக்காங்கல்ல. அப்ப நம்ம அதை யோசிக்கணுமா இல்லைங்களா? மனப்பாடமாவது பண்ணிட்டு இருக்காங்களா இல்லைங்களா? அப்ப அவங்க எதை விரும்புறாங்கன்னா ஒரு நீதிக்குரிய லைஃப் அவங்க என்ன பண்றாங்க, தேடுறாங்களா இல்லைங்களா? அதை நம்ம மறக்க முடியாது, மறுக்கவும் முடியாது. ராஜ்யத்துக்கு இப்பவே வந்துட்டாங்கன்னா அப்ப அவங்க எதுக்குரியவங்க? பரத்துக்குரியவங்களா பூமிக்குரியவங்களா? ராஜா அறைக்குரியவங்களா ராணி அறைக்குரியவங்களா? பெயர் சபை அன்பர்கள் ராணி அறைக்கு ஆல்ரெடி அட்வான்ஸ் புக்கிங்ல இருக்காங்க, அவ்வளவுதான். ராஜ்யத்துக்கு முன்னாடியே ரெடியா இருக்கிறாங்க, அவ்வளவுதான். நம்ம தான் என்ன பண்ணிட்டோம்னா ராணி அறை எங்களுக்கு வேண்டாம், எங்களுடைய சித்தத்தை ஒப்பு கொடுப்பது தான் அப்பாவுக்கு பிரியமானதுன்னா அதை நாங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு நாங்கள் எப்படியாவது ட்ரை பண்ணி மேலே வரோம் அப்படின்னு சொல்லி நம்மளை நம்பாம, அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த அர்ப்பணிப்பின் பாதையில நம்மளை நம்பாம அப்படியே பிதாவாகிய தேவனை கர்த்தர் இயேசுவை முற்றிலும் நம்பி நம்மளை ஒப்பு கொடுத்துருக்கிறது தான் நம்மளுடைய முதல் மாம்ச சித்தத்தின் மரணம். இந்த இடத்துல தான் நடக்குது. கொலோசையர் 3:3 கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. ஏன் பரிசுத்த ஸ்தலத்தினுடைய திரை பெயர் சபைக்கு தடை அப்படின்னா இந்த வசனம் நமக்கு ஒரு பதிலை கூறுகிறது. நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் தேவனுக்குள் கிறிஸ்துவுடனே மரித்திருக்கிறது தேவனுக்குள். அப்படின்னா இது ஒரு சீக்ரெட்டுங்கிறாரு, கவனிச்சிங்களா? மறைந்திருக்கிறது. மறைஞ்சிருக்கிறத எல்லாராலும் என்ன பண்ண முடியாது. இப்ப போய் பெயர் சபை நண்பர்கள்ட்ட உலகத்தார்ட்ட நாங்களாம் மறிச்சிருக்கிறோம்னு சொன்னா நம்மள என்ன பார்ப்பாங்க? ஏன் நேற்று வரைக்கும் நல்லா தானே இருந்தீங்க அப்படிம்பாங்க. இல்லைன்னா ஆஸ்பத்திரியில் எதுவும் இருந்து தப்பிச்சு வந்தீங்களா, எஸ்கேப் ஆயிட்டு வந்துட்டீங்களான்னு கேட்பாங்க. என்னடா நான் உயிரோடு இருந்துட்டு மறிச்சிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறேன்னா அதான் பவுல் சொல்றாரு இல்லைங்களா, உலகத்திற்கு நாங்கள் பைத்தியம். ஏன்னா நம்ம பேசுற ஸ்லாங் எப்படி தான் இருக்கும், உங்களுக்கு புரியாது இல்லையா? நான் உலகத்தான் அல்லாதது போல அப்படின்னா இந்த உலகத்துல தானே இருக்கிறீங்க. பெயர் சபையிலாம் இருக்கும்போது இப்படி போய் பேசியிருக்கோம் சம்பந்தம் இல்லாத ஆளுகள்ட்டலாம். நான் உலகத்தான் இல்லை தெரியுமா அப்படின்னு. நான் இந்த உலகத்திலேயே இருந்துட்டு உலகத்தான் இல்லைங்கிற அப்படிம்பாங்க. பேச தெரியாம யார்கிட்ட பேசணும்னு தெரியாமலாம் பேசிட்டு இருப்போம் இல்லைங்களா? உண்மை அதுதான். இது ரகசியம், இது மறைஞ்சிருக்கு. ஏன்னா இது ஒரு நியூ கிரியேஷன். ஒரு மரணம் நடக்கிற இடத்துலயே நமக்குள்ள இன்னொரு ஜனனம் என்ன ஆயிடுச்சு, உருவாயிடுச்சு. ஒரு ஜீவன் மறிக்க ஒப்பு கொடுக்கிறோம், இன்னொரு ஜீவன் அந்த இடத்துல இருந்து ஜனனம் ஆகுது. இது நேத்து கூட நீங்க பெரேன் டிஸ்கஸ்ல பேசும்போது ஞானஸ்தானத்துல என்ன ஆகுது, ஒரு ஜீவனை மறிக்க செய்யறோம், அங்கேயே இன்னொரு ஜீவன் என்ன ஆகுதுன்னு சொன்னாங்க, உருவாகுதுன்னு சொன்னாங்க. அது உண்மையா? உண்மையா? அதாவது ஞான ஸ்நானத்துல நம்ம ஒப்பு கொடுக்கும் போது ஒரு ஜீவன் மறிக்கிறது, இன்னொரு ஜீவன் உருவாகிறது உண்மைங்கிறீங்களா? அப்படின்னா ஞானஸ்தானம் எடுக்கிற தேதியை தேவன் பிக்ஸ் பண்ணி வச்சிருந்தாரா எல்லாருக்கும்? அப்புறம் அது எதன் அடிப்படையில் அது உண்மையாகும்? சகோதரர்களுடைய கருத்து என்னன்னா, உடன்படிக்கைக்கு முன்னாடியும் ஜெனிப்பிக்கப்படுதல் நடக்கலாம், அதுக்கு பின்னாடியும் நடக்கலாம். கரு உருவாகுவதை நீங்க ஞானஸ்தானம் தன்னைக்கு தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க. உங்களது என்னது மாம்சம் என்னைக்கு மறிக்குதோ ப்ராப்பரா அது தேவனுக்கு மட்டும் தான் தெரியும். அந்த சிந்தை ஞானஸ்தானத்துக்கு முன்னாடியும் வரலாம் பின்னாடியும் வரலாம். சரி, நான் இப்படி கேட்கிறேன்,
நம்ம கூட பேசிக் லெசன் கேட்கும் போதே சில சகோதரர்கள் டிராவல் பண்ணிடுவாங்க இல்லைங்களா, பெயர் சபை விட்டுருவாங்க. அனுபவம் இருக்கும், உங்களுக்கும் எனக்கு இருக்கு. அப்படிப்பட்ட சகோதரர்கள் நம்மளோட சீலா இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா கிளாஸ் நடக்கிற இடத்துக்கு வந்து சேர்ஸ் அரேஞ்ச் பண்ணுவாங்க. பிரதர் ஏதாவது கன்வென்ஷன் நடந்தா என்னையும் கூட்டிட்டு போங்க. பெயர் சபை விட்டுருவாங்க கம்ப்ளீட்டா. ரேன்சம் கேட்ட பின்னாடி எங்கேயும் போக மாட்டாங்க. இப்படிலாம் இருப்பாங்க. இன்னும் சிலருக்கு வந்து செகண்ட் கம்மிங் டச்சிங் ஆயிடும். ட்ரினிட்டி சிலருக்கு டச் ஆயிடும். ஏதோ ஒரு பார்ட்ல ஒரு இடத்துல அவங்களுடைய உள்ளம் தொடப்பட்டு பெயர் சபை டோட்டலா கட் பண்ணி நம்ம கூட டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ இவங்களுக்கு போயிட்டு நீ ஞானஸ்தானம் எடுத்த அன்னைக்கு தான் ஜெனிப்பிக்கப்படுவேன்னு சொன்னா எப்படி இருக்கும்? யாருடைய உள்ளத்தில் பழைய சிருஷ்டி மரித்து புதிய சிருஷ்டி ஜனனமாகுதுங்கிறத நீங்களும் நானும் கண்டுபிடிக்க முடியாதுங்கிறதான் ட்ரூ. அப்ப ஞானஸ்தானத்துக்கு முன்னாடியும் சீடு உருவாகலாம், அதுக்கு பின்னாடியும் விதை நமக்குள்ள உருவாகலாம். ஆனா நீங்க சொன்ன பதில் ஒரு விதத்துல கரெக்ட். மாம்ச சித்தத்தின் மரிக்கிறதை ஞானஸ்தானம் அடையாளம் தான் படுத்துது. அந்த இடத்துல தான் நம்ம ஜீவன் கிறிஸ்துவுக்குள் மரித்து ஒரு புதிதான ஜீவன் உள்ளவர்களாக நாம எழுப்பப்படுகிறோம். எப்படி பாவனையாக மரிக்கப்படுகிறோமோ அதே போல பரிசுத்தவான்கள் எழுப்பப்படுகிறார்கள். ஞானஸ்தானத்துல அது ஃபுல் டெமோ காண்பிக்கப்பட்டாச்சு. ஒரு மனிதனுடைய உடல் பாதி நனைஞ்சிருக்கு, பூமிக்குள்ள தண்ணியில நனைஞ்சு நிக்கிறோம். இது உலகத்துக்குள்ள நாம் இருக்கும் நிலையை குறிக்குது. பாதி நினையாம இருக்கிறது இன்னும் மனதார நாங்க எங்களை ஒப்பு கொடுக்கலங்கிறத காட்டுது. இப்ப முழுக்கி எந்திரிக்கிறது, முழுவதும் மூழ்கிறது நம்ம லைஃப் பிதாவாகிய தேவனுக்கு முற்றிலும் பிரியமாய் வாழ்ந்து நாம ஒப்பு கொடுத்துட்டு அந்த ஜீவியத்துக்கு உண்மையாய் இருந்து அப்படி எழுந்திருக்கிறது. மறுபடியும் மகிமையின் உயிர்த்தெழுதல்ல நாம அழியாமையின் ஜீவன்ல பங்கெடுப்பதை நாம எழுப்பப்படுறது குறிக்குது. நம்மளை முக்கி எடுப்பவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இல்லைங்களா? நம்மளை மரிக்க செய்பவரும் அந்த மரணத்தை ஏற்றுக்கொள்பவரும் பிதாவாகிய தேவனுடைய சன்னிதானத்தில் அந்த மரணத்தை சமர்ப்பணம் பண்ணுகிறவரும் நம்மளை மீண்டும் ஜீவனோடு எழுந்திருக்க செய்பவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய தேவனுடைய சித்தப்படி. இதுக்கு தான் இந்த ஞான ஸ்நானமானது எப்படி இருக்கு? ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக காணப்படுகிறது. இவ்விதமாக நம்ம பார்க்கும் பொழுது ரோமர் 6ஆம் அதிகாரம் வசனம் 4-5 வாசிங்க. ரோமர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாகி நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாகும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். என்ன வார்த்தைகள் பாருங்க! பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல. இது அவருடைய நேரடியான மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலை பத்தி பேசக்கூடிய மற்றொரு வசனம். முதல்ல நம்ம படிச்ச வசனம் ஞானஸ்தானத்தை பத்தின ஒரு சாம்பிளா பார்த்தோம். இது நிஜமான அவருடைய மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல். அது எதற்கு நிழலா இருக்குன்னு சொல்லிட்டாரு, அடையாளமா இருக்குன்னு சொல்றாருனா நமக்குள்ளேயும் ஒரு புதிதான ஜீவன் உண்டா இருக்குது. இப்போ அதற்கு ஏற்றபடி நீங்க நடந்தீங்கன்னா அவருடைய மரணத்திற்குள்ளாகும் ஞானஸ்தானத்துல கிறிஸ்துவுடனே கூட இப்ப நம்ம அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆல்ரெடி பாஸ்ட் டென்ஸா, இது வந்து பிரசன்ட் டென்ஸா? அடக்கம் பண்ண பட்டோம்னா ஒரு மரணம் நமக்குள்ள நடந்துருச்சுங்கிறார் கிறிஸ்துவுடனே கூட. ஆதலால் மரணத்தின் சாயலும் இருக்கு அந்த ஞானஸ்தானத்துல, உயிர்த்தெழுதலின் சாயலும் இருக்கு கர்த்தருடைய ஞானஸ்தானத்துல. அவர் மரிச்சதுக்குள்ளேயும் உயிர்த்தெழுப்பப்பட்டதுக்குள்ளேயும் நம்மளுடைய லைஃபை கனெக்ட் பண்ணி பேசுறாரு. அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டோமானால் நிச்சயமாகவே அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் நிச்சயமாக இணைக்கப்பட்டிருக்கும். இவ்விதமாக அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய ஞான ஸ்நானம் முதல் மரணம். பிதாவாகிய தேவன் பிரியப்படுகின்ற பரிசுத்தவான்களுடைய முதல் மரணத்திற்கு, கர்த்தருடைய மரணத்திற்கு மாத்திரமல்ல, கர்த்தருடைய பின்னடியார்களாகிய அனைத்து பரிசுத்தவான்களுடைய மரணத்திற்கும் அருமையானது. அப்ப நம்ம இப்படி கேட்கலாம், 144,000 பேரை மாத்திரம் சங்கீதத்தில் 116 நமக்கு வாசித்த ஆதார வசனம் குறிப்பிடுகிறதா? தெரிந்து கொள்ளப்பட்ட எல்லாரையும் குறிக்குதான்னு கேட்டா என்ன சொல்லலாம்? கர்த்தருடைய பரிசுத்தவான்கள்னா அதுல ஒரு உரிமை தரப்படுது இல்லைங்களா? அப்ப அவங்க யாரா மட்டும்தான் இருக்க முடியும்? நல்லா எடுத்துக்கங்க. நீங்க வேதத்துல பரிசுத்தவான்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய அநேக வசனங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு இருக்கலாம். ஆனா வெற்றி ஜெயம் பெறக்கூடியவர்கள், அவரை திருப்திப்படுத்தினவங்க, அவருக்கு பிரியமானவங்கன்னா கண்டிப்பா அந்த 144,000 பேரை ஜெயம் கொண்டவர்களை மட்டுமே குறிப்பிடும்படியாக தான் வார்த்தைகள்லாம் அமைஞ்சிருக்கும். அப்படி பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இதனாலதான் கர்த்தர் ஞானஸ்தானம் எடுக்கும்போது பரத்திலிருந்து தேவனுடைய சத்தம் படிக்கலாம். மத்தேயு 3:17 இருப்பிடத்தை சொல்லாம வசனத்தை டக்கு டக்குன்னு படிங்க பார்ப்போம். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. எனக்காவது திங்க் பண்ணிருக்கீங்களா? கர்த்தருடைய லைஃப்ல 30 வருஷம் கடந்து போயிடுச்சு. அதுல ஏதாவது ஒரு நாள்
வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன்ற சத்தத்தை பிதாவாகிய தேவன் சொல்லியிருக்கிறாரா? இதுக்கு முன்னாடி இல்ல. இந்த இடத்துல ஏன் கரெக்டா சரியான டைம்ல அவர் ஞானஸ்தானம் எடுக்கும்போது இந்த சத்தம் வந்துச்சு அப்படின்னா, இதுதான் பரிசுத்தவான்களுடைய மரணம் கர்த்தருடைய பார்வைக்கு, அல்லது அந்த வசனம் பிதாவாகிய தேவனை பற்றினது இல்லைங்களா? பிதாவாகிய தேவனுடைய பார்வைக்கு முதல் அருமையான மரணம் கர்த்தர் இயேசுவுடைய மரணம். அது யோர்தானில் நடைபெற்ற மரணம். ஞானஸ்தானத்தின் போது தனது மனுஷீக உரிமைகளை, வாழ்க்கையில் கிடைச்சிட்ட ஜீவனை, ஒரு பரிபூர்ண மனிதனாக வாழ்ந்து இந்த பூமியை ஒரு ராஜாவாக அரசாட்சி பண்ணக்கூடிய ரைட்ஸை யார்கிட்ட விட்டு கொடுக்கிறார்? இப்ப இந்த இடத்துல ஆதாமுக்காக சாட்டுறார். மனுஷீக ஜீவ உரிமைகளை சாட்டுதல், அந்த புத்தகம் படிச்சிருப்பீங்க இல்லையா? வாழ்க்கை உரிமையை கர்த்தர் இயேசு எப்படி ஆதாமுடைய சந்ததிக்காக சாட்டினார். 5th வால்யூம்ல மோஸ்ட்லி அந்த பாயிண்ட் நிறைய வரும், ரான்சம் குறிச்சு ரிலேட்டடா இல்லைங்களா? அதுல பார்க்கும்போது ஒரு பரிபூர்ண மனிதனாக அவருடைய சுகபோக லைஃப், நியாயமான உரிமைகள், ஒன்றும் இல்லை, ஒரு பரிபூர்ண மனிதனுக்கு தேவையான சாப்பாடு அவருக்கு கிடைச்சிச்சா அவர் வாழ்ந்துட்ட நாட்கள்ல? இன்னைக்கு நாம ஒரு ஒரு பொதுவாகவே நம்ம நாக்குக்கு அறுசுவை உணவுகளை தேடுறோம் இல்லைங்களா? வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் நான்வெஜ் இல்லைன்னா நமக்கு என்ன பண்ண மாட்டேங்குது? சாப்பாடு இறங்குறது இல்லை. வெஜிடபிளே இருந்தாலும் அதை நான்வெஜ் மாதிரி செய்யணும்னு ஆசைப்படுறோம். ஆனா அவருக்கு கடுமையான பசி உண்டாகும் பொழுது, பவர் இருந்தும் கல்லுகளை அப்பமாக மாத்தி சாப்பிட அவர் மனசு விரும்பல. சாத்தான் டைவர்ட் பண்ணியும் கல்லை தூக்கி போட்டாரு. இதுதான் மனுஷீக உரிமைகளை விட்டு கொடுக்கிறது. தனக்கென்று பயன்படுத்திட்டா அது ரான்சம் இல்லை. கவனிச்சிங்களா? அவர் பரிபூர்ண மனிதன். அவருக்கான அந்த ஒரு சக்தியை தனக்காக அவர் பயன்படுத்தி கொள்வதற்கு பேரு, அது ஆதாமுக்காக அவர் தன்னுடைய ஜீவனை பலியாக ஆக்குறதாக அர்த்தப்படாது இல்லைங்களா? தூக்கி போட்டார். தன்னை பிரபலமா காட்டக்கூடிய எந்த விஷயத்தையும் அவர் ஏற்றுக்கொள்ளல. தேவாலயத்தினுடைய ஒப்பரிக்கையிலிருந்து கீழே குதிங்க, விஷுவல் ஆயிடும், பிரபலமாயிரும் அந்த சம்பவம். யாரும் அவரை சிலுவையில் ஒப்பு கொடுத்துருக்க மாட்டாங்க. ரொம்ப பெரிய லெவல்ல இருந்திருக்கும் அந்த சம்பவம். ஆனா செஞ்சிட்டா தான் பிரபலமாயிருவோன்னு கர்த்தருக்கு நல்லா தெரியும். அது தேவ சித்தத்துக்கு மாறானது. தூக்கி போட்டார். டீலிங் பேசினார். 3வது, எல்லாத்தையும் பார்த்துக்க, சகல ராஜ்யமும் என்னுடையது, நான் உங்களுக்கு தர்றேன், மேல நானு கீழே நீங்க. இதான் அந்த டீலிங். 3வது சோதனை என்னங்க? ஆவிக்குரிய விஷயத்த நான் கவனிச்சுக்கிறேன், பூலோக விஷயத்த நீங்க பாத்துக்குங்க. என்னை எதிர்த்து என்கிட்ட சண்டை போட்டு ஏன் நீங்க இப்படி ஒரு ராஜ்யத்தை கிரியேட் பண்ணணும்? ஆல்ரெடி உலகத்தின் அதிபதி நானுன்னு சொல்லிட்டு இருந்தார். அதான் கர்த்தர் சொன்னார், அப்பாலே போ சாத்தானே. அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயகனா என்ன அர்த்தம்னா, எனக்கு அப்பா வகுத்த பாதை ஒன்று இருக்கு, அது மறிக்கணும். ஒரு விதமான மரணத்தை சுமந்து போய் கல்வாரி வரைக்கும் அதை நிறைவேற்றி ஆதாமுக்கான ரேன்சம் கொடுத்து அதுல நான் கஷ்டப்படணும், பாடுகள் படணும்னு அப்பா எனக்கு ஒரு திட்டத்தை கொடுத்திருக்கும் போது, எளிமையான விதத்துல மனுக்குலத்தை ஜீவனோடு கொண்டு வர்றதுக்கு அப்பாவே திட்டம் பண்ணல, நீ யார் இடல, அப்பாலே போ. இப்ப இந்த மரணத்தை ஞானஸ்தானத்துல ஆரம்பிச்சார் இல்லைங்களா? அதுல மரணம் வரையந்த உண்மையா இருந்தார். கவனிச்சிங்களா? இதுதான் பிதாவாகிய தேவனுக்கு பிரியமா இருந்துச்சு. தன் மகன் அவருடைய சித்தத்தை செய்யாத வரைக்கும் இந்த சத்தம் வானத்திலிருந்து வெளிப்படல. அவர் செய்யும் போது என்ன சந்தோஷம் இருந்தா பரத்திலிருந்து சத்தம் வந்திருக்கும். சகோதரர் சொல்லும் போது டேபர்நேக்கல்ல ஆண்டன் பிரை நோட்ஸ்ல 3rd சாப்டர்ல எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா, ஹோலி அண்ட் மோஸ்ட் ஹோலி அந்த டைட்டில் அதுல சொல்றாரு, இதுக்கு முன்னாடி அந்த மௌனத்திலிருந்து தேவன் வெளிப்பட்டதே இல்லை டைரக்டா. பழைய ஏற்பாட்டிலையும் சரி புதிய ஏற்பாட்டிலையும் சரி, கர்த்தர் இயேசுவினுடைய விஷயத்தில் இவர் நேசகுமாரன், இவர்கள் பிரியமா இருக்கிற இந்த ஒற்றை சவுண்டு பிதாவாகிய தேவனுடைய லைவ் எங்கேயுமே இருக்காது. அவருக்கு தவிர இந்த சாட்சி வேற எங்கேயும் வராது. அப்பனா நம்ம சோர்ந்து போக வேண்டாம். அப்ப நமக்கு இல்லையா அந்த சத்தம்? உங்களுக்கும் எனக்கும் சேர்த்து தான். ஏன்னா அந்த சத்தம் யாருக்கும் உரியது? கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம். மகனுடைய விஷயத்துல ஒரு டைம் சொன்னார் இல்லைங்களா? அது 144,000 பேருக்கும் பொருந்துமா? யாரெல்லாம் உண்மையாய் மறிக்க ஒப்பு கொடுத்து அந்த மரண வாழ்க்கையில நேர்மையா நடக்க விருப்பப்படுறாங்களோ அவங்க எல்லாருடைய மரணமும் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையானது. ஆனா அதற்கு நம்ம எப்படி இருக்கணும்? வாசிக்கலாம். ரோமர் 6, 10, 11. அவர் மரித்தது பாவத்துக்கென்று ஒரே தரம் மரித்தார், அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். இதை எப்படி புரிஞ்சுக்க கூடாது? நம்ம விஷயத்துல புரிஞ்சுக்கிற மாதிரி புரிஞ்சுக்க வேண்டாம். அவர் மரித்த பாவம் யாருடைய பாவத்துக்கென்று? மனுக்குலத்தின் பாவத்திற்கு.
பர்சனல் இல்லை இல்லைங்களா? ரோமர் 6:11. அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். இந்த பாவத்துக்கு மரிச்சது யாரு? இது நம்ம பாவம் இல்லைங்களா? கர்த்தர் இயேசு மரிச்சது ஆதாமுடைய சந்ததியின் பாவத்திற்காக. அவர் பிழைச்சிருக்கிறார் தேவ சித்தம் செய்ய. ஆனா நாம மரிச்சிருக்கிறோமா? அப்படியே நீங்க எப்படி நினைச்சுக்கங்கன்னு சொல்றாருனா, உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாயும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாயும் எண்ணிக்கொள்ளுங்கள். 12:13. ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. இப்ப என்ன ஒரு வார்னிங் கொடுக்கிறார்னா, இப்படி உடன்படிக்கை வாழ்க்கையில வாழ்ந்து பரிசுத்தவான்களுடைய மரணம் தேவனுக்கு அருமையானது என்று நம்ம லைஃப் நம்ம போயிட்டு இருக்கும்போது சரீர இச்சைகள் மறுபடியும் நம்மளை தூண்டி கீழ்ப்படியாமைக்குள்ள கொண்டு போகுது. சாவுக்கு ஏதுவான சரீரமாக தான் இது இருக்குங்கிற ஒரு வார்த்தை எதை குறிக்குதுன்னா, இதுவும் கூட சகோதரர் ஒரு இடத்துல சொல்லும்போது, இந்த சரீரம் நீதிமானாக எண்ணப்பட்டது தானே, நீதிமானுக்குரிய உண்மை நிலை இல்லை இல்லையா? அப்ப என்ன சொல்றாருன்னா, மரிப்பதற்கு ஈஸியா இருக்கட்டும்ங்கிறதுக்காண்டி தேவன் இந்த சரீரத்தையே நமக்கு கொடுத்திருக்கிறாராம். இப்ப தேவ சித்தம் செய்யறதுக்கு பரிபூர்ண மாம்சத்தை கொடுக்கணுங்கிற கட்டாயம் இல்லை இல்லையா? நம்மளை நீதிமான் ஆக்கிட்டாரு, மறிக்கத்தானே போறோம் இன்னும் கொஞ்ச நாள்ல. இப்ப போய் இந்த சரீரத்தை புதுசாக்கணும்ன்ற அவசியம் இல்லை இல்லையா? அதனால மரித்ததாக எண்ணப்படுகிற சரீரமே நம்ம கையில கொடுக்கப்பட்டுருச்சான். நீயே கடனா கொஞ்ச நாளைக்கு வச்சுக்கன்னு கொடுத்துருக்காராம். ஒண்ணு இல்ல, இப்ப ஞானஸ்தானத்துக்கு பின்னாடி நம்ம சரீரத்தை நம்ம யார்கிட்ட கடன் பட்டிருக்கிறோமா? இப்போ நம்மளுடைய வாழ்க்கை பூலோகத்திற்கென்றும் நம்ம உறவுகளுக்கென்றும் சொந்த பந்தங்களுக்கென்றும் நம்மளுடைய பிள்ளைகளுக்கென்றும் எதிர்காலத்துக்கென்றும் வாழ்ந்தா அது பாவமா இல்லையா? புரியுதுங்களா? உடன்படிக்கை வாழ்க்கையில பிதாவாகிய தேவனை திருப்திப்படுத்தாத எந்த செயல்களும், அது எந்த ஜாப்பை நம்ம தெரிவு செஞ்சிருந்தாலும், நமக்கு ரொம்ப பிடிக்கும் திருமணம், இவரை தான் கட்டுவேன் அப்படிங்கிற ஒரு லட்சியம் இருக்கக்கூடாது. இந்த வேலைக்கு தான் போவேன் இப்படிங்கிற பிடிவாதம் இருக்கக்கூடாது. தேவன் எங்க வச்சாலும் என் மாம்சம் மரிக்கிறதுங்கிற அந்த ஒரு சிந்தையுடன் கூடிய பரிசுத்தவான்களுடைய மரணம் தான் சரீர இச்சைகளின்படி அவங்க பிழைக்காதவர்களாக. உடன்படிக்கைக்கு எதிரான எந்த கிரியையும் பாவம் தான். புரியுதுங்களா? மாம்சத்தை மரிக்க செய்யாத, மாம்சத்தை தீனி போட்டு வளர்க்கக்கூடிய எந்த விஷயமுமே தேவனுக்கு அருவருப்பானதான் இல்லைங்களா? அது பெரிய பெரிய பாவம்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. எது தேவ சித்தம்னு தெரிஞ்சு அதற்கு மீறி நம்ம செய்யக்கூடிய எந்த விஷயமும் உடன்படிக்கையை மீறுவதே பாவம். ஒன்றும் இல்லை, நான் இப்படி உங்கள்கிட்ட கேட்குறேன், கிரிக்கெட் இன்னைக்கு நிறைய பேருக்கு பிடிக்கும் இல்லைங்களா? சகோதரர்களுக்கு மேக்சிமம் கிரிக்கெட்னா பிடிக்கும் இல்லைங்களா? விளையாட்டுனாலே பொதுவாக பிடிக்கும். எத்தனை பேர் பார்ப்பீங்க கிரிக்கெட் போட்டா? யாரும் பார்க்க மாட்டீங்களா? வாழ்த்துக்கள். பார்ப்பீங்களா? பிரதர் பார்ப்பேன்றார். ஓகே. பாவமா பிரதர் இது? கிரிக்கெட் பார்த்தா பாவமா இல்லையா? ஆமாவா? தெரியல, சேஃப்டியா சொல்லிட்டார் பதில். 5 தாளந்து என்னென்ன? இது மட்டும் ரைமிங்கா வந்துருது இல்லைங்களா? இந்த 5 தாளந்துல கிரிக்கெட் முன்னாடி ஒரு நாள் உட்கார்ந்தோம்னா எதை இழக்கிறோம்? சிம்பிள். சோ உடன்படிக்கை மீறுவதே பாவம். அப்ப கிரிக்கெட் பார்க்கறது பாவம். நேரத்தை நீங்க கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்திருக்கீங்க இல்லைங்களா? அந்த நேரத்தை ஒரு நாள் முழுவதும் ஒன்றே மேட்ச் உட்கார்ந்து பார்த்தா இப்ப உடன்படிக்கை மீறிட்டீங்களா? உடன்படிக்கை மீறுவது சந்தேகமே இல்ல. உடன்படிக்கைக்கு எதெல்லாம் இடையூறா இருக்கோ அதெல்லாம் என்னதான்? பாவம். நீங்க செய்வதாக சொன்ன விஷயத்தை நிறைவேற்றாம போறதும் பாவம் தான். செய்யக்கூடாதத செஞ்சாலும் பாவம் தான். நேரம், உடல் நலம், அறிவாற்றல், செல்வம், செல்வாக்கு எதுல மீறினாலும் நாம செய்வது பாவமாக தான் கருதப்படும். இதை கர்த்தர் செஞ்சாரா? ஒன்றும் இல்லை. அவர்னால யார் கூட வேணாலும் நேரத்தை டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்க முடியும் இல்லைங்களா? ஏன் அதிகாலையில் இருட்டோட எந்திரிச்சு தனியா அப்பா கிட்ட போறாரு? கவனிச்சிங்களா? பரிபூர்ண மனுஷன், பாவமே இல்லை, அவருக்கே அதிகால ஜெபம் மஸ்ட்டுங்க. நான் வேற யார் முகத்திலையும் முழிக்க மாட்டேன் அப்படிதான் அதனுடைய அர்த்தம். நான் போய் முதல்ல யார் முகத்தில் முழிக்கணும்? நம்ம இன்னைக்கு யார் முகத்தில் முழிக்கிறோம்? நான் சொல்றேன், வாட்ஸ்அப் எந்திரிச்சோடனே அரைகுறை தூக்கத்துல கூட யாராவது சாட்டிங் அனுப்பியிருப்பாங்களா? ஏதாவது நமக்கு செய்தி வந்திருக்குமான்னு டக்குன்னு அதை ஸ்வைப் பண்ணிட்டு தான் என்ன பண்ணுது? நம்ம கை எந்திரிக்குது. விஞ்ஞான வளர்ச்சி ஒரு பக்கம், ஆசீர்வாதம் ஒரு பக்கம், ரொம்ப ஆபத்து இல்லைங்களா? இது இல்லாத நாட்கள்லாம் ரொம்ப அருமையானதா இருந்துச்சு. புக்கு மட்டும்தான் இருக்கும், எந்த பிடிஎஃப்பும் இல்லை, எந்த ஆடியோவும் இல்லை. ஆத்மாத்தமா போய் மண்ணா படிச்சு ஜெபம் மட்டுமே பண்ணிட்டு எந்திரிச்சு போற நாட்கள் இருந்துச்சு. சகோதரர்களை நேரில் பார்த்தா மட்டும்தான், செல்போன் கூட இல்லாத நாட்கள்லாம் இருந்துச்சு. இன்னைக்கு இவ்வளோ ஆசீர்வாதம் பாதி நன்மைக்கு போகுது, பாதி ஃபார்வேர்ட் ஆயிட்டு இருக்குது. இன்னைக்கு சத்தியம் என்ன ஆயிட்டு இருக்குங்க? ஃபார்வேர்டு 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 பாயிண்ட்ஸ். சத்தியம் என்ன ஆயிடுச்சு?
பாயிண்ட்ஸ் ஆயிடுச்சு. அப்படின்னா அதை சந்தோஷமா பேசிட்டு மட்டும் போற மாதிரி ஆயிடுச்சு. நடைமுறை ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? அதனால மரணம், இப்ப எதெல்லாம் நம்ம மரணம்னு சொல்லலாம் அப்படின்னா, உணர்வுகள் சாகணுங்க. நீங்க புறக்கணிக்கப்படணும். ஒரு பொருட்டே இல்லைன்னு என்ன படணும்? அப்ப மனசு நோகும். பார்த்தீங்களா? எல்லார்ட்டையும் கேட்டாங்க, நம்ம கிட்ட கேட்கலையும் போது மனசுல ஒரு பெயின் வரும். ஸோ இந்த இடத்துல நான் சாகிறேன், நியாயப்படி சாகிறேன். எல்லாரையும் பயன்படுத்துறாங்க, என்னை பயன்படுத்தலைன்னு ஒரு வேளை எண்ணம் தோணுச்சுன்னா மறிக்கிறோம். யாரையோ மாத்திரம் என்கரேஜ் பண்ற மாதிரி நம்மளை ஒதுக்குற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதா? நம்மளை பத்தி இல்லாததை சொல்றாங்களா? இப்படி சுயம் சாகும்படியான அனுமதிகளை எந்தெந்த இடத்துக்குள்ளெல்லாம் நீங்க வாங்குறீங்க? உங்களை ஒரு பொருட்டாவே எண்ணாம நடத்துறாங்களா? உங்களுக்குள்ள ஒரு பெயின் ஏற்படுதா? அந்த மரணம் தேவனுக்கு அருமையானது. இப்படிதான் மாம்சம் ஒவ்வொரு நாளும் என்ன ஆகணும்? நமக்கு மறிக்கணும். ஒரு அருமையான ஒரு விளக்கத்தை வாசிக்க கேட்போம் இப்பொழுது. பரிசுத்தவான்கள் தொடர்ந்து மாம்சத்தின்படி பிழைக்காமல் நியாயமான உரிமைகளையும் உணர்ச்சிகளையும் சிலுவையில் அறைய வேண்டும். தினசரி சுயம் மரித்து கொண்டே இருப்பது என்பது பற்பல அவமானங்கள், புறக்கணிப்புகள், பாடுகள், நிந்தைகள் இவைகள் மத்தியில் நடந்தே ஆக வேண்டும். ஓகே, அது தப்பா இருக்கு. பூமிக்குரிய சரீரத்தின் உணர்ச்சிகளை முற்றிலும் அழிக்கும் வரைக்கும் மாம்சத்தின்படி நிஜமான மரணம் அல்லது உண்மையான மரணம் நேரிடாது. இதை அட்ரஸ் பண்ண முடியாம போச்சு, இருப்பிடம் சரியா தெரியல. ஆனா உங்களுக்கு இதுல விஷயம் தெளிவா புரியுது இல்லைங்களா? பூமிக்குரிய மரணம் எது வரைக்கும் வராதான்? மாம்சத்தின் உணர்ச்சிகள் முற்றிலும் சாகிற வரைக்கும், அழிக்கிற வரைக்கும் வராது. இப்ப சொல்லுங்க, எந்த மரணம் தேவனுக்கு பிடிச்சிருக்கு? மாம்சத்தின் மரணமா, மாம்ச சித்தத்தின் மரணமா? ரெண்டுமே. மாம்ச சித்தத்தின் மரணம் சிலுவையை தூக்குற இடம், மாம்சம் மரிக்கிற இடம் ஜீவனை விடுற இடம். அப்படி வச்சுக்கோங்க. அல்லது இப்படி சொல்லலாம், கர்த்தருடைய ஞான ஸ்நானம் அல்லது நமது ஞான ஸ்நானம் மாம்ச சித்தத்திற்கு மரிக்கிற இடம், நமது மரணத்தின் முடிவு மாம்சமே மரிக்கிற இடம். சரி, உங்கள் மாம்சத்தின் மரணத்தை எனக்கு கொடுங்க, அதுல பிரியமா இருக்கிறேன்னு சொன்னா நமக்கு ஈஸியா இருக்குமா கஷ்டமா இருக்குமா? ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு உடன்படிக்கை செஞ்சுட்டு நாளைக்கு பரலோகம் அப்படின்னா சாவுக்கு எத்தனை பேர் ஈஸியா டோக்கன் வாங்கி நிற்போம்? ஐயோ, முதல்ல என்ன வெட்டுங்க, என்ன முதல்ல சுடுங்க, நிறைய வேலை இருக்கு, நான் போறேன், இங்க இவங்களோடலாம் என்னால் இருக்க முடியாது. இன்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்தா நாளைக்கு பரலோகம்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கட்டுமே. சபை வாய்ப்பு நமக்கெல்லாம் வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? யார்கிட்டயே முடிஞ்சிருக்கும். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் வந்திருக்கு இல்லைங்களா? அந்த கிரேக்கரே வந்திருக்க மாட்டாங்க, அப்புறம் இங்கிட்டு நம்மலாம் வர்றது. யூதரிலும்னே முடிஞ்சிருக்கும். அந்த கிபி 70க்கு பின்னாடி இங்கிட்டலாம் வந்திருக்க வேண்டிய வேலையே இருந்திருக்காது, அங்கேயே முடிஞ்சிருக்கும் எல்லாமே. ஏன்னா 144,000 பேருடைய சாவு தேவன் விரும்பிட்டார் இல்லையா? நேத்து ஞான ஸ்நானம், இன்னைக்கு எப்படி வேணாலும் செத்துக்கங்க, ஆனா சீக்கிரம் பரலோகத்துக்கு வாங்கன்னு சொன்னா எல்லாம் சூசைட் பண்ணிக்கிட்டோ, ஏதோ மருந்தை குடிச்சிட்டோ, ஏதோ போய் படுத்து ஈஸியா செத்து போயிடலாம். மனுஷனுக்கு சாவு மூச்சு காத்த நிறுத்துறது கொஞ்ச நேரம் தான், அது கஷ்டமே இல்லை. அப்ப தேவன் கேட்பாரு, எவ்வளவு ஈஸி உங்களுக்கு, அது எனக்கு வேண்டாம். உங்களை நான் உயிரோட கொஞ்ச நாள் வைப்பேன், இந்த நாள்ல நிறைய கசப்பான அனுபவங்களை நீங்க வாங்கணும். என் மகனை பார்த்துக்கங்க, அவருக்கு சாதகமான பூமி நான் தரல. அவர் வரும்போது எலக்ட்ரிசிட்டி இல்ல, அவர் யூனிவர்சிட்டியில படிக்கல, அவர் கலர் கலரா ஷாப்பிங் மாலுக்கு போல, ட்ரெஸ் வாங்கல, சென்ட் போடல, அவருக்கு நல்ல விதவிதமான ஷூஸ் இல்ல அவர்கிட்ட, அவர் டை கட்டல, கோட் சூட் போடல, அவர் விதவிதமா சாப்பிடல, அவர் படுத்து உறங்குறதுக்கு நல்ல வீடுல, கொஞ்ச நேரம் தூங்கினா கூட குடிசையை போத்துக்கிட்டு பேஷண்ட் இறக்கிடுறாங்க, படகுல தூங்கினாலும் கத்தி கூச்சல் போட்டு எழுப்பி விட்டுறாங்க. அவரை நிம்மதியா விட்டாங்களா ஒரு நிமிஷம்? ஆனால் அதுதான் தேவனுக்கு பிரியமான மரணம். ஏன்னா அவர் சுகந்த வாசனையான காணிக்கையாக தேவனுக்கும் பிரியமா ஒப்பு கொடுத்தாரு. அது மனுக்குலத்தை மீட்கிறதாகவும் இருக்கணும் போது, அப்ப தேவ சித்தமே எதுல இருக்கு? மனுக்குலத்தை மீட்பதில் இருக்கு இல்லைங்களா? அதுல ரொம்ப சந்தோஷப்பட்டார். இதைதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது நாமளும் எப்படி இருக்கணும்? 1 கொரிந்தியர் 15:31, நான் அனுதினமும் சாகிறேன், அதை நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினால் உங்களை குறித்து நான் பாராட்டுகிற மேன்மையை கொண்டு சத்தியமாய் சொல்லுகிறேன். இதுதாங்க மாம்ச சித்தம் மரிக்கிறதுக்கும் மாம்சம் மரிக்கிறதுக்கும் இடையில இருக்கிற கேப். அனுதினமும் சாகிறதுக்கு தான் ஒப்பு கொடுத்துருக்கோம், அது நிறைவேறும் நம்மளுடைய மரணத்துல. இதற்கு இடையில இருக்கிற சாவு தான் தேவனுக்கு பிரியமானது. இது ரெண்டையும் கனெக்ட் பண்ற ஒரு சாவு இருக்கு பாருங்க, அந்த சாவு அனுதினமும் சாகுறது. அப்ப மூணாவது இன்னொரு மரணமா? இல்ல, முதல் மாம்சத்தின் சித்தத்தின் மரணத்தையும் கடைசியாக வரக்கூடிய மாம்சத்திற்கு நேரிடக்கூடிய நேரடியான மரணத்தையும் 2 ஸ்கிரீன் காட்டுது.
பரிசுத்த ஸ்தலத்தினுடைய திரை, மகா பரிசுத்த ஸ்தலத்தினுடைய திரை. இதற்கு இடையில என்னதான் இருக்கு? குத்துவிளக்கு, மேஜை, சமூக தப்ப மேஜை, அப்பம் இல்லைங்களா, அப்புறம் தூபபீடம். பலி செலுத்தணும் அப்படிங்கிறத காட்டுது தூபம், தேவனுக்கு பிரியமாய் பலி செலுத்தணும். குத்துவிளக்கு சுயபலத்தால முடியாது, தேவனுடைய ஆவியை அதிகம் வாங்குங்க, திரிய கட் பண்ணுங்க, கருகி போனதை வெட்டி எரிங்க, உள்ளார்ந்த மனிதர்கள் அதிகம் பலப்படுங்க, சுத்திகரிச்சு கொண்டே இருங்க, அது காட்டுது குத்துவிளக்கு. அதிகம் ஆவியில நிறைஞ்சிருங்க. மேஜை, அப்படி தேவன் உங்களை சும்மா விட்டுறது இல்ல, பலமான ஆகாரத்தை அடுக்கடுக்காக கொடுத்துட்டு இருக்கிறார். சாப்பிட்டுட்டே இருங்க. இதை சாப்பிட அங்க போய் பலி செலுத்தணும், இதை சாப்பிட அங்க தூபத்தை ஏறெடுக்கணும், சும்மா இருக்காதீங்கன்ட்டார். இந்த வெளிச்சத்தை பார்த்துக்கங்க, குத்துவிளக்கு வெளிச்சத்தை, எண்ணெயை நல்லா உள்வாங்கிக்கங்க, இந்த அப்பத்தை எடுத்து நல்லா வயிறார சாப்பிட்டுக்கங்க, சாப்பிட்டுட்டு தூபம் எடுத்துக்கிட்ட போயிடணும், மறுபடியும் ரொட்டேஷன்லே இருங்கன்ட்டார். இந்த கேப் தான் நம்மளுடைய மாம்சத்தை நாம மறிக்க செய்யற நாட்கள். சோ சித்தத்தின் மரணம் மட்டும் தேவனுக்கு பிரியமானதில்ல, மாம்சம் நேரடியா மறிக்கிறது தேவனுக்கு பிரியமானதில்ல, அணு தினமும் சாகிறத குறித்து தான் கர்த்தரும் பேசும்போது லூக்கா 12:50, ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்தானம் உண்டு, அது முடியும் அளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். அப்ப அவர் ஸ்நானத்துல முதல்ல முழுகலையா? இப்ப இந்த எந்த ஸ்நானத்தை பத்தி பேசுறாரு? முழுகி இருக்கிறார் ஒரு ஞான ஸ்நானத்துல, முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் இனிமே வரப்போகுது, அது வரைக்கும் நெருக்கப்படுகிறேன் தான் அந்த பரிசுத்த ஸ்தலத்தினுடைய லைஃப். எப்படிப்பட்ட புறக்கணிப்புகள் இருக்கும் இல்லைங்களா? சகோதரர் ரசல் அவர்கள் குறிப்பிடும் போது 3 விதமாக தகனங்கள் நடக்கும் பாவ நிவாரண பலியின் அன்று. ஒரு தகனம் பாளையத்துக்கு புறம்பே மிருகத்தினுடைய கழிவுகள் சுட்டரிக்கப்படும், சாணி, தோல், உடல் உறுப்புகள். 2வது தகனம் பலிபீடத்தின் மேல கொழுப்புகள், சுகந்த வாசனைக்குரிய பொருட்களை போன்ற உயிருள்ள பொருட்களை சுட்டரிப்பாங்க, அதுக்கு பிரியாணி ஸ்மெல் மாதிரி வரும். 3வது பாவ நிவாரண பலியில ஒரு வாசனை இருக்கும், அது தூபத்தில் காணப்படக்கூடிய சுகந்த வர்க்கங்களுடைய தகனம். 3யுமே நெருப்பு தான் சுட்டரிக்குது. இப்போ இதை 3ஐயும் சுட்டரிக்கிற நெருப்பு நம்மளுடைய உபத்திரவத்தை சொல்றார். உலகத்தின் பார்வைக்கு இல்ல, அது துர்நாற்றம் வீசும், பாளையத்துல சுட்டரிக்கிறது. நம்ம பலி உலகம் எப்படி பார்ப்பாங்க? சி, அருவருப்பு, என்ன வேலை வெட்டி இல்லாம வாலிப பிள்ளைகள்லாம் போய் இங்க உட்காந்துக்கிட்டு, வாழ்க்கை எவ்வளவோ வாழ்றதுக்கு சந்தோஷமான லைஃப் இருக்கு, இங்க போய் வேஸ்ட் பண்ணிட்டு பைபிள் கிளாஸ்ன்னு போறீங்களேம்பாங்க. வரப்போற ராஜ்யம் இந்த உலகத்தை தலைகீழாக்க போறது அவங்களுக்கு எல்லாம் தெரியாது. அதான் இஸ்ரேல் ஜனங்கள் மூக்க பொத்திட்டு போவாங்களாம் அந்த உடல் உறுப்புகள் எரியும் போது பாளையத்துக்கு புறம்பே. அதே காலை வெள்ளாட்டுக்கடானுடைய உடல் உறுப்புகளை பலிபீடத்துல சுகந்த வாசனையாக பிரியாணி ஸ்மெல் மாதிரி வரும்னு சொன்னோம் இல்லைங்களா? இது உடன் பரிசுத்தவானுடைய பார்வையிலனுடைய அர்ப்பணிப்பு எப்படி இருக்குங்கிறத 2வது வியூ. இதே பலி 3வது தூப பீடத்துல புகையுது பாருங்க, அங்க தூப வர்க்கமா புகையுது. இது பிதாவாகிய தேவன் உங்களை என்ன எப்படி பாக்குறாருன்னா, நம்ம பலி உலகத்தின் பார்வையில மாதிரி அசுத்தமா இல்ல, பரிசுத்தவான்கள் பார்வையில மாதிரி ஓரளவுக்கு புரிதலோடும் கூட இல்ல, அப்பாவுடைய பார்வை விரும்பி பாக்குறாரு, புகஞ்சுக்கிட்டே இருக்கணுங்கிறாரு. எப்படின்னா கடைசி டிராப், அந்த கடைசி தூள் தூப வர்க்கத்தை இப்படி கை நிறைய எடுத்து பிரதான ஆசாரி நெருப்புல போடுறாருன்னா அதனுடைய லாஸ்ட் துளி விழுகிற வரைக்கும் நம்ம லைஃப் புகையணும். அதுக்கு மாம்சத்தின் சுயம் எவ்வளவு சாகணும். சோ அந்த நெருப்புகள் சொல்றாரு, புது சிருஷ்டியை புடமிடும்படி, புது சிருஷ்டியை எல்லா விஷயத்திலும் தயார்படுத்தும்படி தேவனே அனுமதிக்கிற சோதனைகளா இருக்கணும் நம்ம லைஃப்ல. ரொம்ப பாடுகளா இருக்கு பிரதர்பாங்க சிலர். என்ன பிரதர், ஒரே கடை, ஒரே பிரச்சனை, போராட்டமா இருக்கு. என்ன பிரதர், உடம்பு முடியல, சொந்தக்காரங்களோட சண்டை. இது புது சிருஷ்டிக்குரிய பாடுகளா? அவனவன் தன் இச்சையின்படி இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிற சோதனை. ஊரே கடை வாங்கி மதியனமா வச்சுட்டு அதை சோதனைன்னு சொல்லக்கூடாது. புரியுதுங்களா? பிரதர் என்ன சொல்றாருன்னா, புது சிருஷ்டியினுடைய சோதனை எப்படி இருக்கும்னா, உங்க குணநலங்களை தேவன் கிட்ட நெருக்கமா கொண்டு போய் சேர்க்கிற மாதிரி சோதனையா இருக்கணும். அதுதான் அந்த தூபத்தை எரித்த நெருப்பு. இது உலகத்துக்கு அற்பமா இருக்கும், அதான் அவங்க மூக்க பொத்திட்டு போறாங்க. ஆனா பிதாவாகிய தேவன் சுகந்த வாசனையாக அதை பார்க்கிறார். இதை செஞ்சுக்கிட்டே இருந்தார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்படி செஞ்சுட்டே இருக்கும்போது ஒரு டைம் வந்துச்சு, அவருடைய மாம்சத்தின் நிஜமான மரணம் நிறைவேறுச்சு. புரியுதுங்களா? பாருங்க, தேவாலயத்தினுடைய திரைச்சீலை அவர் மரிக்கும் பொழுது மேல் தொடங்கி கீழாக கிழிஞ்சது. எப்படி சாத்தியம்? கீழே இருந்து இப்படி கிழிக்கலாம், மேல இருந்து கிளியுமா? என்ன நடந்திருக்கு? அங்கதான் சொல்றாரு, தெய்வீக வல்லமை கிரியை செய்தது. தெய்வீக வல்லமை கிரியை செஞ்சு
பிரதான ஆசாரியர்களும் வேதபாரர்களும் இந்த ஸ்கிரீனை கீழ இருந்து கிழிச்சிட்டதா சொல்லிடக்கூடாதுன்னு தேவன் மேல இருந்து கிழிக்க பண்ணார். ஏன்னா லாசர் உயிர் தெழுதல் வரைக்கும் அங்க பிளான் போயிட்டு இருக்கு. அவரை கொன்னுட்டா இவர் உயிர் தெழுதுனதே இல்லேன்னு ஆயிரும் அப்படின்ட்டு அவ்வளவு பிளான் பண்ணாங்க இல்லைங்களா. பிரதான ஆசாரியர்களுக்கு கர்த்தர் இயேசுவை எப்படியாவது யாரும் அறிஞ்சிடக்கூடாதுங்கிற வேலையிலேயே அவங்க காலத்தை தள்ளினாங்க. இதுல கூட அருமையான விஷயம் இருக்கு பாருங்க. நம்ம யாருன்றதை வெளிப்படுத்துறதுக்கு நம்ம பிரயாசப்படணும். இன்னொருத்தவங்களை யாருன்னு வெளிப்படுத்திக்கிட்டே இருந்தா நம்ம தான் ஏமாந்து போவோம் அப்படின்றது அதுல தெளிவான ஒரு காரியமா இருக்கு பாருங்க. மேல் தொடங்கி கீழே கிளிய பண்ணி தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்தினார்னா இந்த ஸ்கிரீன் கர்த்தருடைய நேரடி சரீரம், கல்வாரியில நிறைவடைந்த அவருடைய மாம்சத்தின் நிஜமான மரணம். இதை தான் அப்போ எபிரேயர் 10:19 வாசிக்கிறோம். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால். இதற்கு சகோதரர் அவர்கள் விளக்கம் கொடுக்கும்போது, இந்த ஸ்கிரீன் மேல இருந்து கீழாக கிளியும் போது உள்ள இருந்த பொருட்களை எல்லாம் ஆசாரியர்கள் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறாங்களாம். வெளியில இருந்த ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை பார்த்துட்டாங்க. ஏன்னா ஸ்கிரீன் என்ன ஆயிடுச்சு, இதுவரைக்கும் உடன்படிக்கை பெட்டிய மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இருக்கக்கூடிய விதமாக யாரும் பார்க்கல. யார் மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா பிரதான ஆசாரியன் பார்ப்பார், பாவ நிவாரண பலி நன்று. மற்ற நாள்ல போவாங்க. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, ஒரு பிரதான ஆசாரியனுடைய பார்வையில இருந்து பார்க்கிற மாதிரி வியூ கிடைக்கல. இப்ப ஸ்கிரீன் கிழிஞ்சு இது தெரிஞ்சது என்ன சொல்றாருன்னா, பரம அழைப்பை கர்த்தருடைய நேரடியான சரீரம் பலியிடப்பட்டதன் மூலம் நமக்கு தேவன் திறந்து வச்சார். இந்த சரீரத்தின் வழியாக தான் தேவன் கர்த்தர் இயேசு மூலம் நமக்கு ஒரு புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை என்ன பண்ணிருக்கிறாரு, சரீரமாகிய மாம்சமாகிய திரை. என்ன அழகா இருக்கு பாத்தீங்களா. இதனாலதான் ஒரு திரை மாம்ச சித்தத்தின் மரணம், இன்னொரு திரை நேரடியாக கர்த்தருடைய சரீரத்துக்கு இந்த வசனம் நிச்சயமான ஒரு சான்று. இந்த ஸ்கிரீனு முதல்ல கர்த்தராக இயேசு கிறிஸ்துனுடைய சரீரம், ரெண்டாவது நமக்கும் இது பொருந்தும். அப்ப அவருடைய தூபத்தை அவர் ஏறெடுத்து போதும் போதும் சொல்ற அளவுக்கு புகை எழுப்பி இருக்கிறார். பரிசுத்த ஸ்தலத்துக்கு முன்னாடி நின்று, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி அந்த புகை நெருப்புல எலும்ப 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 போட்டுக்கிட்டே இருக்கிறார். ஓவர்ஃபுல் ஆகணும். எது அளவுக்கு அந்த புகை ஃபுல் ஆகணும் அப்படின்னா, பரிசுத்த ஸ்தலத்தை மூடி மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள கேப் இருக்கும் பாருங்க. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போறதுக்கு அந்த பரிசுத்த ஸ்தலத்தினுடைய ஸ்கிரீனே மேல கொஞ்சம் இடைவெளி உருவாக்கி இருக்கும். அது வழியா அந்த புகை கசிஞ்சு போய் உடன்படிக்கை பெட்டியை ஃபுல்லா மூடிடணும். இப்போ பரிசுத்த ஸ்தலமும் எப்படி இருக்கும், மகா பரிசுத்த ஸ்தலமும் எப்படி இருக்கும் அந்த நாள்ல பிரதான ஆசாரியன் உள்ள போறதுக்கு முன்னாடி புகமண்டலமா இருக்கும். யார எதுவுமே தெரியாது இல்லைங்களா. இதுதான் கர்த்தருடைய 3 வருஷ லைஃப் பிதாவுக்கு பிரியமான இருந்தனால அதை பற்றின சாட்சி தான் அந்த புகையாமா. மகனே, நீங்க ரொம்ப என்னை திருப்திப்படுத்திட்டீங்க, போதும், இனிமே நீங்க என்ன பண்ணாதீங்க, கீழே இருக்காதீங்க, அது உங்களுடைய வேலையே இல்லை, முடிச்சிட்டீங்க. இந்த அளவுக்கு என்னை யாரும் திருப்திப்படுத்த முடியாது, மேல வந்துருங்கன்னு தேவன் கூப்பிடுற அளவுக்கு அவரை பற்றின சாட்சி ஓவர்ஃபுல் ஆகி மோஸ்ட் ஹோலிலையும் போய் ஃபுல்லா கவர் ஆயிடுச்சு. பரிசுத்த ஸ்தலம் மகா பரிசுத்த ஸ்தலம் ரெண்டும் கவர் ஆனதுதான் அவர் பிரியமானபடி தேவனுக்கு ஒப்பு கொடுத்ததான் சொன்னார். பிதாவுக்கு பிரியமானதை நான் செய்கிறபடியினால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. 3 வருஷ ஊழியத்தில் கர்த்தர் இயேசுவை பற்றின ஸ்டேட்மெண்ட் இது. தனக்கு தானே சொல்றாரு. பிதா சொல்றாரு இவர் நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கு. 2 பேருக்கு ஒத்த கருத்து. அப்பாவும் மகனுடைய விஷயத்துல பிரியப்படுறேன்றாரு, மகனும் அப்பாவுக்கு பிரியமானதை எப்போது செஞ்சுட்டு இருக்கேங்கிறாரு. 3 வருஷம் அந்த அளவுக்கு பிரியமா இருந்திருக்கு பாருங்க. இப்போ மகா பரிசுத்த ஸ்தலத்தினுடைய என்ட்ரன்ஸ் எண்ணிக்கைங்க தூண்களை எத்தனை இருக்கு? 4 தூண்கள் இருக்குங்களா? இல்ல, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு, பரிசுத்த ஸ்தலத்துக்கு தான் 5. இதுக்கு கேப் எத்தனை? 3. 4 3 7. மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்போ நாமளும் அந்த ஒரு மகா பரிசுத்த ஸ்தலத்தினுடைய திரை கிட்ட வந்துட்டோமா இல்லையா? நம்ம லைஃப் இப்ப எப்படி இருக்குன்னு கேட்டா நம்ம என்ன சொல்லலாம்? பரிசுத்த ஸ்தலத்தினுடைய திரைக்கிட்டே இருக்கமா, மகா பரிசுத்த திரைக்கிட்ட வந்துட்டோமா, அல்ல வந்துகிட்டே இருக்கமா, சீக்கிரம் போயிருவோமா, என்ன சொல்லலாம் நம்ம? அவங்க மனசாட்சி தான் அதுக்கு பதில் சொல்லணும். நான் ரொம்ப நெருங்கிட்டேன் பிரதர் மகா பரிசுத்த அந்த திரைக்கிட்ட அப்படின்னு சிலருடைய மனசாட்சி சொல்லுச்சுன்னா அவங்க தேவனுக்கு பிரியமானதை செஞ்சுட்டே ரொம்ப நெருங்கிட்டாங்கன்னு அர்த்தம். இல்ல பிரதர், இன்னும் இந்த ஸ்கிரீன்ல இருந்து நான் அந்த பக்கம் என்ன பண்ண முடியல, தாண்டவே முடியல, இன்னும் குத்துவிளக்கு கிட்ட மட்டுமே நின்னுக்கிட்டே இருக்கிறேன், முறையா கூட என்னால டேபிள் கிட்ட கூட போக முடியல, தூபத்தை ஏறெடுக்க முடியல. நம்ம உடன்படிக்கை வாழ்க்கையில எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருப்போம், முன்ன பின்ன இருப்போம்
இதுக்கு இடையூறா இருக்கிறது என்னங்க? அந்த மாம்சத்தின் சிந்தை. இதுதான் திரள் கூட்டம் சபையை முன்னேறவே விடாது. சபை என்ன பண்ணும்னா திரள் கூட்டத்தை எப்படியாவது இழுக்கணும்னு பார்க்கும். திரள் கூட்டம் என்ன பண்ணும்னா எப்படியாவது அது இஷ்டத்துக்கு சபையை இழுக்கணும்னு பார்க்கும். இப்போ பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வந்துட்ட பின்னாடி நமக்கான சோதனை உலகமா, பெயர் சபையா, திரள் கூட்டமா? இதை நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வந்த பின்னாடி நமக்கான ட்ரையல் அதிகம் எங்க தெரியுங்களா? உலகமோ பெயர் சபையோ இருக்குதான், மாற்று கருத்து இல்ல. உண்மையான டெஸ்டிங் சபைக்கும் திரள் கூட்டத்துக்கும் தான். இது மறுக்க முடியலனாலும் இதான் நிஜம், மறுத்தாலும் இதான் நிஜம். ஏன்னா மாம்ச சித்தத்தை மறிக்கிறதுக்கு திரள் கூட்டம் விடவே விடாது. நீங்க வாங்க சிஸ்டர், வாங்க பிரதர், அவங்க சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. எல்லா நேரமும் இப்படியாவா நம்ம இருக்கிறது, கொஞ்சம் சந்தோஷமா தான் இருப்போமே அப்படி சொல்லும் திரள் கூட்டம். 6th வால்யூம்ல இந்த புது சிருஷ்டியினுடைய விரோதியில பிரதர் பேசுவாரு. நீ எவ்வளவு நாள் தான் சபைக்கு போயிட்டே இருப்ப, எதுக்கு எடுத்தாலும் ஒன் டே கன்வென்ஷனுங்கிற, அங்க போற இங்க போற, உன் கூடயே இந்த மாம்சம் நான் இருக்கிறேனே, என்னை கொஞ்சம் நினைச்சு பார்க்க கூடாதா, நான் பாவம் இல்லையா? ரெக்வெஸ்ட் வைக்கும் நம்மளை. அது கொஞ்ச நாளைக்கு உன் பொண்டாட்டி பிள்ளைகளெல்லாம் கூப்பிட்டுட்டு அப்படியே வெளியே போ, ரிலாக்ஸ் ஆயிரு. இன்னைக்கும் கன்வென்ஷனுக்கு நீ போகலைன்னா என்னன்னு நம்ம கிட்ட பேசுமா. அது பாவமா பேசுறதை பார்த்தா அந்த மாம்சத்தை ரொம்ப திருப்திப்படுத்திடுவோம்னு சொல்றாரு. பட் மாம்சத்தை மறிக்கணுங்கும் போது அதுக்கு பிரியமில்லாத நம்ம செய்யணும். பிதாவுக்கு பிரியமானதை செய்யறதுனா மாம்சத்துக்கு பிரியம் இல்லாததை அதிகம் செய்ய கத்துக் கொடுக்கணும். அது மட்டுப்படுத்தி ஒரு லெவலுக்கு வந்துடும். இனிமே இவங்கிட்ட எதையுமே கேட்கக்கூடாது, என்ன கேட்டாலும் நமக்கு என்ன பண்ண மாட்டேங்கிறான், செய்ய மாட்டேங்கிறான். நம்ம மேலேயே மாம்சத்துக்கு ஒரு வெறுப்பு உண்டாகி ஒரு லெவலுக்கு மேல அமைதியாயிரும். இந்த சுடுகாட்டுல எரிக்கிறதுக்கு முன்னாடி போனா எந்திரிச்சிட்டே இருக்கும், கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது போனா எந்திரிக்கிறது இல்ல, அந்த எலும்புகள் வரைக்கும். அப்போ வெட்டியா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நாட்கள்ல அந்த தடியை வச்சு அடிச்சு படு, நம்ம வெட்டியா வேலையை செஞ்சுட்டே இருக்கணும் சாகிற வரைக்கும். எந்திரிச்சா ஒரே அடி மண்டையோட படு. நீ மறிச்சிட்ட, நீ என்ன பண்ணாத, எந்திரிக்காத தயவு செஞ்சு, உன்னாலதான் எனக்கு பெரிய இம்சையா இருக்கு, நான் பிதாவுக்கு பிரியமானதை செய்யறேன்னு சொல்லி ஒரே அடி அடிச்சு படுக்க வச்சுக்கிட்டே இருக்கிறது தான் மாம்சத்தின் மரணம். இதைதான் சொல்லும்போது எபேசியர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த வசனத்துல நாம இருக்கக்கூடிய தீங்கு நாள் பத்தி பேசப்பட்டிருக்கு. இன்னும் சொல்ல போனா நம்ம இருக்கக்கூடிய கடைசி காலத்தை பத்தி பேசப்பட்டிருக்கு. இந்த நேரத்துல தான் நமக்கு ரொம்ப சோதனை இருக்கு. அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாகவும் நிற்கவும்னா என்ன அர்த்தம்? இந்த மொழிபெயர்ப்பு நம்ம பெங்களூர்ல இந்த சப்ஜெக்ட் எடுக்கும்போது கனடால கூட இல்லைன்னு சொன்னாங்க. தமிழ்ல இருந்ததை பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. சகலத்தையும் கனடால என்ன இருக்கு தெரியுங்களா? ஓரளவுக்கு செய்து முடித்தவர்களாகவும் இருக்கான். ஏதோ செய் அப்படின்னா அப்ப மாம்சீகத்தை மறிக்க செய்யறது ஒரு அளவுக்கு செய்யலாமா அப்படி போட்டிருக்காங்க பாருங்க, ரொம்ப ஈஸியா. ஆனா உண்மையான பரிசுத்தவான்கள்ட்ட தேவன் எதிர்பார்க்கிறது சகலம்னா என்ன அர்த்தம்? 99%. 9க்கே வேலை இல்லைங்க, 100%. சகலமும் செஞ்சிருங்க அப்படின்னா கர்த்தர் இயேசு பிதாவை பிரியப்படுத்தி உள்ள போனாரு, நாமளும் அப்படி பிரியப்படுத்தலைன்னா உள்ள போக முடியாது. இப்ப இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தினுடைய ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய கால் பாதங்களை கவனிச்சிங்களா? வெள்ளி மாறிச்சா? என்ன கெஸ் பண்றீங்க? ஏன் பரிசுத்த ஸ்தலத்துக்கு காப்பர் பாதங்கள், மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு வெள்ளி பாதங்கள்? என்ன கெஸ் பண்றீங்க? எப்படி? தற்காலிக நிலை, மாம்சீக நிலை. ஓகே, வெள்ளி சத்தியம். வெள்ளி சத்தியம், நீங்க மாற்றலாம் யோசிக்க கூடாது. சத்தியம், அது என்ன பேசிக்கோ அதை சொல்லுங்க. வெள்ளி சத்தியம். இப்ப என்ன, எப்படி நம்ம விஷயத்துல அதை நம்ம சேஞ்ச் பண்ணி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, காப்பர் மாம்சத்தை மறிக்க ஒப்பு கொடுத்தீங்க இல்லைங்களா, அது மறிச்சுக்கிட்டே சகலத்தை செய்து முடிக்கும் போது சத்தியத்திலே நம்ம லைஃப் மாறிடுமா, வெள்ளியா மாறிடுறோம். இப்ப காப்பர் பாதை நம்ம கிட்ட என்ன அர்த்தம்னா, இனிமேல் இந்த மாம்சத்துல உங்களை நான் வைக்க மாட்டேன், ஏன்னா நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னா உங்க லைஃபை வெள்ளியில மாத்திட்டீங்கன்னு சொல்றாரு தேவன். சாகும்போது ஒவ்வொரு பரிசுத்தவான்களுடைய மரணமும் எப்படி இருக்கும்னா சத்தியத்துல பூரணப்பட்டிருப்பாங்க. சத்தியத்துல பூரணப்படாமல் மரணம் நமக்கு வராது. இப்போ நிறைய பேர் கொரோனால மறிச்சிருப்பாங்க, சில சகோதரர்கள் வியாதிப்பட்டு மறிச்சிருக்காங்க, சில சகோதரர்கள் ஆக்சிடென்ட்ல கூட செத்துருக்காங்க, செத்து போய் பிரேதம் கூட கிடைக்கலங்கிற மாதிரி சிலருடைய மரணம் எல்லாம் சில மாதங்களுக்கு முன்னாடி நடந்துச்சு. நம்ம ஐக்கியத்துல உணர்ச்சி வசத்துல நிறைய பேசுவோம். இந்த பிரதர் பரலோகம் போயிருப்பாருன்னு உணர்ச்சி வசத்துல சொல்றாங்க, பிரேயர் பண்ணும்போது பயன்படுத்துவாங்க. நோ நோ நோ, பரிசுத்தவான்கள் தெளிவா இருக்கணும். யாருடைய மரணத்திலையும் உணர்ச்சி வசப்பட்டு அவர் ஓட்டத்தை முடிச்சிருப்பாருன்னு வேணா சொல்லலாமே தவிர, அவர் பரலோகம் போயிருப்பாரு, கர்த்தருடைய அவயமாயிருப்பாருன்னு சொல்லி தீர்ப்பிட வேண்டாம். அவர் திரள் கூட்டமா தான் போவார்னு சொல்லிட வேண்டாம்.
ரெண்டாம் மரணம் போயிருப்பாங்கன்னு சொல்லிடவும் வேண்டாம். அது நியாய தீர்ப்பை நம்ம கையில் எடுத்த மாதிரி ஆயிரும். நம்மளுடைய நாகரிகமான வார்த்தை, ஒருத்தர் மறிச்சாங்கன்னா கிறிஸ்துவுக்குள் அவர் நித்திரை அடைந்திருக்கிறார், அவ்வளவுதான். அவர் பூமிக்குரிய ஓட்டத்தை முடிச்சிட்டாரு. நீதியுள்ள நியாயாதிபதி என்னவோ அதை அவர் கொடுப்பாரு. இவ்வளவுதான் நம்மளுடைய பிரயாசமா இருக்கணும், புரிதலா இருக்கணும். ஆனா உண்மை பரிசுத்தவானுடைய மரணம் அவ்வளவு ரகசியமாலாம் இருக்காது. ஏன் செத்தாருன்னே தெரியாமலாம் இருக்காது. ஏன்னா அவங்க லைஃபை பத்தி சுத்தி இருக்கிறவங்களும் அவரோட பயணிச்ச நெருக்கமான பிரதர் சிஸ்டர்ஸும், இன்னும் சொல்ல போனா ஒரு எக்லிஷா ஃபீல் பண்ணும் அவருடைய இல்லாம இருக்கிறத. பிரதர், அந்த சகோதரன் இருந்த வரைக்கும் பிரதர் என்னை இவ்வளோ விட்டு கொடுப்பாரு, என்கிட்ட இவ்வளோ நெருங்குவாரு, என் மேல அவ்வளோ அன்பா இருந்தாரு, எல்லாருடைய ஆவிக்குரிய தேவைகளையும் அந்த சகோதரன் அவ்வளோ அக்கறை எடுத்துக்குவாரு. அவர் இல்லாததை எங்களால நினைச்சு பார்க்க முடியலேன்னு ஒருத்தர் மறிச்ச பின்னாடி அந்த எக்லிஷால யாராவது கண் கசக்குனாங்கன்னா அது சொல்லலாம் பரிசுத்தவான்களுடைய மரணம். டெத்து நடந்த பின்னாடி ஐயோ அவர் இல்லாம இருக்கிறதே நல்லதுன்னு நினைச்சோம்னா மனசு சொல்லும், வெளியில காமிச்சுக்காது, ஐயோ அவர் பரலோகம் போயிட்டார் அப்படி இப்படி எல்லாம் வெளியில அவங்க முன்னாடி வீட்டாளுங்க முன்னாடி பேசி ஜெபமெல்லாம் பண்ணிட்டு அடக்காராதனெல்லாம் முடிச்சுட்டு வந்து அப்பா இனி ஞாயிற்றுக்கிழமை வரமாட்டாரு, நமக்கு பிரச்சனையே இல்லைன்னு நினைச்சோம்னா இது பரிசுத்தவான்களுடைய மரணம் இல்ல. நீங்க சிரிக்கிறதெல்லாம் பார்த்தா யார் அப்படி மறைச்சிருக்கிற மாதிரி. சரி, அப்படிலாம் இல்ல. இப்போ வெள்ளியாக நம்ம லைஃப் என்ன ஆயிரணும், கம்ப்ளீட்டா என்ன இருக்கணும், 100% மாறும்போது தான் இன்னொரு சாட்சி வருது பாருங்க. மத்தேயு 17:5. அவன் பேசுகையில், இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. என்ன கெஸ் பண்றீங்க? சேம் வார்த்தை, சேம் சாட்சி தான். மறுரூப மலையில மோசே எலியாவோடு காட்டப்பட்ட விஷுவல்ல பேதுரு யோவான் யாக்கோபுக்கு முன்னாடி நடந்துட்ட ஒரு விஷுவல் இது. இந்த இடத்துல பிதாவாகிய தேவன் ஏன் 2ஆம் தரம் மௌனத்தில் இருந்து வெளிப்பட்டார்? என்ன கெஸ் பண்றீங்க? ஞானஸ்தானத்தின் போது மரணத்தை காட்டின அடையாளம் இருந்துச்சு, சோ அங்க சொன்னாரு, நியாயம் இருந்துச்சு. இங்க ஏன் செகண்ட் டைம் வார்த்தை மாறாத சாட்சி வெளிப்பட்டது? என்ன கெஸ் பண்றீங்க? 2 தடவைக்கு மேல இந்த வார்த்தை வரல, அதையும் பார்த்துக்குங்க. நான் ஒரு க்ளூ கொடுத்துட்டேன் இப்போ உங்களுக்கு. இந்த சாட்சி 2 தடவைக்கு மேல வரல, அப்ப என்னவா இருக்கலாம்? பாடாமே பதில் சொல்லிட்டு தான் நான் கேள்வியே கேட்கிறேன். 2 ஸ்கிரீன் தாங்க. ஒரு ஸ்கிரீனு மாம்ச சித்தத்தின், இன்னொரு ஸ்கிரீனு மாம்சமே மறிக்கணும். இப்ப பிதாவாகிய தேவன் 2 இடத்துல பிரியப்படுறாரா? அதுக்கான 2வது சாட்சி தான். அப்ப நம்ம கேட்கலாம், ஞான் எப்படி இந்த சத்தம் எங்க வந்திருக்கணும்? கல்வாரியில பிதாவே என் ஜீவனை என் ஆவியை ஒப்படைக்கிறேன்னு சொன்ன இடத்துல வந்திருக்கணுமா இல்லைங்களா? ஏன் இந்த இடத்துல வந்துச்சு அட்வான்ஸா? இதுக்கு என்ன யோசிக்கிறீங்க? இல்ல, ஒருத்தரா சொல்லுங்க. அதுதான் ஞானஸ்தானத்திலே சொல்லிட்டார்ல. இங்க ஏன் சம்பந்தம் இல்லாம வந்து சின்ன கேள்வி. இப்போ 2வது தடவை வந்திருந்தா கல்வாரியில தானே வந்திருக்கணும், அங்க ஏன் வரல இந்த சத்தம்? இங்க ஏன் முன்னாடியே வந்துச்சு? இதுக்கு பதில் சொல்லுங்க. மற்ற இடத்துல சீசர்களே இல்லையா? அப்ப பாக்கி 9 பேர் வேண்டாமா? பதில் பொருந்துற மாதிரி யோசிங்க. இதுல முக்கியமான விஷயம் இருக்கு, அதனால தான் நான் கேட்டுட்டு இருக்கேன். ஏன் பேச முடியாது? ஏன்னா கல்வாரியில இவர் நேசகுமாரன், இவர் பிரியமா இருக்கிறேன்னு ஒரு சிலுவையில தொங்கும் போது சொன்னா, அல்லது அரையறதுக்கு முன்னாடி சொன்னா யாராவது சிலுவையில் அரைஞ்சிருப்பாங்களா? ரான்சமே என்ன இருக்காது, நிறைவேறி இருக்காது. 2வது முக்கியமான ரீசன், பிதாவாகிய தேவன் அவரை கைவிட்டிருந்தார் கெத்சமனேல இருந்தே. எவ்வளவு நேரம் நமக்கு தெரியாது, பட் கெத்சமனேல இருந்தே உறவுகள் துண்டிக்கப்பட்டது என்பது பிரதர் ரசலுடைய கருத்து. கெத்சமனேல இருந்தே அந்த சம்பவம் நடக்க ஆரம்பிச்சுச்சா? இப்ப போய் என்ன பண்ண முடியாதுன்னா, ஆதாமுடைய சந்ததிக்கான முழு பாவமும் மீறுதலும் அவர் தலையின் மேல சுமரப்படும் போது அவர் பாவியாக்கப்படுகிறார். முழு பூமியினுடைய மையப்புள்ளி ஆயிட்டாராம். ஒரு சர்க்கிள் நீங்க வரைஞ்சிங்கன்னா அதுல மையத்துல ஒரு புள்ளி உருவாகும்ல, கேம்பஸ் வச்சு ஒரு ரவுண்டு போடும்போது நடுவுல என்ன ஆகுது? அந்த புள்ளி தான் ரான்சம் சொல்றாரு. இப்ப இந்த ரவுண்ட் எல்லாம் நம்ம இருக்கிறோம். புள்ளி கிறிஸ்துனா ஆதாம் மற்றும் அவருடைய சந்ததியினுடைய எல்லா அக்கிரமமும் மீறுதலும் அவர் தலைமையில சுமரும் போது இப்போ ஒரு பாவியுடன் தேவன் தொடர்பு வைக்க முடியாது. நமக்காக அவரை பாவியா பார்த்தார். நமது மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நமது அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் விழுந்தது. நாமோ வழிதப்பி எல்லாரும் ஏகமாய் கெட்டு போனோம், கர்த்தரோ
நம்ம எல்லாருடைய அக்கிரமங்களையும் அவர் மேல் விழப்பண்ணினாருங்க போது, இந்த கைவிடப்பட்ட சூழல்ல இவர் நேசகுமாரன், இவர் பிரியமா இருக்கிறேன்னு சொன்னா ஜனங்களுக்கு எல்லாத்துக்கும் சத்தம் கேட்டு அவரை சிலுவையில இருந்து இறக்கி குணப்படுத்தியிருப்பாங்க. இன்னொன்னு, சிலுவைக்கே கொண்டு போயிருக்க மாட்டாங்க. 2, நீதி நிமித்தம் தேவன் கைவிடணுங்கும் போது இப்ப கர்த்தர் அவர் என்ன பண்ண முடியாது, பேசவும் முடியாது. இதனால என்ன சொல்றாருன்னா, ஆண்டன் பிரை நோட்ஸ்ல 3வது சாப்டர்ல நீங்க போய் பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் அதுல வாசிச்சு பாத்தீங்கன்னா இந்த தூண்களுடைய இடைவெளி பத்தி பேசும்போது சொல்லுவார். 2 விதத்துல கர்த்தருடைய மரணம் மற்றும் உடன் பரிசுத்தவானுடைய மரணம் பிதாவாகிய தேவனுக்கு பிரியமானது என்பதை காண்பிக்கவே 2 டைம் மட்டும் தன்னுடைய மௌனத்திலிருந்து வெளிப்பட்டார். 3 தரம் 4 தரம் இல்ல. அந்த 2 சத்தமும் யாருக்கும் இப்ப பொருந்தும், நமக்கும் சேர்த்து பொருந்தும். இப்ப கவனிச்சுக்கங்க, பரிசுத்த ஸ்தலத்தினுடைய திரை 5 தூண்கள் 4 இடைவெளிகள், மகா பரிசுத்த ஸ்தலத்தினுடைய திரை 4 தூண்கள் 3 இடைவெளிகள். 4, 3, 7க்கு சகோதரருடைய ஆவிக்குரிய விளக்கம் என்ன கொடுக்கிறார்னா, பரிசுத்தவானுடைய மரணம் பரிபூர்ணமாக தேவனுக்கு பிரியமானது. பரிசுத்த ஸ்தலத்துல மாத்திரமே 4 இடைவெளி வந்துருது இல்லைங்களா, அது அன்கம்ப்ளீட் தானே, அது கம்ப்ளீட் இல்ல இல்லையா? அதே மாதிரி இந்த பக்கம் மகா பரிசுத்த ஸ்தலத்துல 3 இடைவெளி வருது, இதுவும் பரிபூர்ணமா இல்ல. 4ஐயும் 3ஐயும் இணைக்கும் போது வரக்கூடிய 7ங்கிறது பரிபூர்ண எண். அப்படின்னா உங்க மாம்ச சித்தத்தின் மரணம் எனக்கு எவ்வளவு முக்கியமோ உங்க மாம்சத்தின் மரணமும் எனக்கு அவ்வளவு முக்கியம். அதனால சேர்த்து கணக்கு போட்டீங்கன்னா 7 தேவன் விரும்புறார். இதனாலதான் 2 இடத்துல மட்டுமே இவர் நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன்னு அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் சாட்சி. அவருக்கு மாத்திரமல்ல, சபையின் சகல பரிசுத்தவான்கள் 144,000 பேருக்கும் பிதாவாகிய தேவனுடைய மனநிலையில இருந்து நமது மரணம் எவ்வளவு அருமையானது என்பதை பற்றினது. சில வாக்கு தத்தங்களை இப்பொழுது நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 23:4 வசனம் அதற்கான வாக்கு தத்தம். வசனத்தை படிச்சுட்டு எக்ஸ்பிளைன் வாசிக்கலாம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். விளக்கம். சிறுமந்தையில் உள்ள ஆடுகள் தீமையை கண்டு அஞ்சுவதில்லை. காரணம், கர்த்தருடைய உதவி அவர்கள் பட்சமாகவும் அவர்களோடு கூட அவரும் இருப்பதே ஆகும். மேலும் ஏற்கனவே செலுத்தப்பட்ட மீட்புக்கான விலையின் மூலம் நமக்கு அவர் காண்பிக்கும் தயவை வெளிப்படுத்தி உள்ளார். அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தையில் மரணம் என்பது நிரந்தரமான அழிவு அல்ல என்ற உறுதிப்படுத்தலின் மூலமாகவும் அவர் அவர்களோடு இருக்கிறார். இவர்கள் மரண இருளின் பள்ளத்தாக்கின் வழியாய் பாட்டு பாடி தங்களுடைய இருதயத்தில் இசை எழுப்பி கடந்து போவார்கள் என்பதில் ஆச்சரியம் இல்லை. என்ன ஜீவனுள்ள வார்த்தை பாருங்க. அவருடைய வாக்குத்தத்த வார்த்தையில் மரணம் என்பது நிரந்தர அழிவு அல்ல என்பதை உறுதிப்படுத்தி கொண்டு மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்து போனாலும் இருதயத்தில் இசை எழுப்பி பாட்டு பாடி நடந்து போகணுமா? உண்மையிலேயே பாட்டு பாடி இசை எழுப்பி யார் மரணம் தான் நடக்கணும்? இன்னைக்கு உலக ஜனங்கள் மரணத்தை எப்படி சில நல்ல மரணம் சொல்லிட்டு கொண்டாடுறாங்க, அந்த மாதிரி இல்ல. பரிசுத்தவானுடைய மரணம் தான் நடந்துச்சுன்னா தேவனுடைய பார்வைக்கு அருமையான இந்த உலகத்திலேயே. இப்ப நம்ம வெளியில அப்படி போறோம், பக்கத்து வீட்டுல ஒரு சாவு, அதை நம்ம எப்படி பார்க்கணும்? இதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்கின்ற தண்டனை தீர்ப்பு இன்னும் தொடர்ந்து கொண்டு இருக்கிறதுன்னு பார்க்கணும். இங்க நடந்திருக்கு, அப்படி பார்க்கணும். ஒரு பிரேதம் நம்ம முன்னாடி வைக்கப்பட்டுச்சுன்னா ஏதேன் தோட்டத்துக்கு போயிருங்க டக்குன்னு. சோ அந்த மரணத்துல தேவனுக்கு என்ன இல்ல, பிரியம் இல்லையே. ஆனால் நமது மரணம் எப்படி இருக்கு? தீமையை கண்டு அஞ்சாத மரணம். ஏன்னா கர்த்தருடைய உதவி, நம்மளோட கர்த்தர் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு பலன், அவருடைய மீட்பின் கிரயத்தின் மூலமாக நம்ம மூடி மறைக்கப்பட்டிருக்கிறோம், அவருடைய தயவுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எல்லா வாக்கு தத்தங்களும் நமக்குரியது. எனவே நான் செத்தா என் வாழ்நாளின் துவக்கம் அது அப்படிங்கிற சிந்தனை நமக்கு தரப்பட்டிருக்கு. கவனிச்சிங்களா? பரிசுத்தவான்களுடைய மரணம் மட்டும்தான் வாழ்வின் துவக்கம். உலக ஜனங்களுக்கு அது சொல்ல முடியாது. அவங்க மறிக்கிறதும் எழுந்திருப்பதும் அவங்களுக்கு தெரியாது. ஆனா நாம மரணமும் நம்ம எழுப்பப்படுறதும் நமக்கு தெரியும். இதுலதான் நம்ம விசேஷமானவங்க. எனவே துதிபாடி இசை எழுப்பி சத்திய பாதையில சந்தோஷ முகத்தோட கடந்து போவோம். நெக்ஸ்ட் இப்ப ஆதார வசனம், அதற்கான விளக்கம். சங்கீதம் 116:15. கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. இவ்விதமாகவே தங்களுடைய மீட்பின் அடிச்சுவடுகளில் நடந்து கொண்டிருக்கும் அர்ப்பணிக்கப்பட்ட ஜனங்கள் அனைவருக்கும் இருப்பதாக அவருடைய நீதியின் வஸ்திரத்தினால் மூடப்பட்டவர்கள் அனைவரும் பிதாவிற்கு அருமையானவர்கள். மேலும் எவ்வித சூழலின் கீழ் இவர்களுடைய மரணம் சம்பவித்திருந்தாலும் அது தற்செயலாய் நடந்தாய் இராமல் அது தெய்வீக அங்கீகரிப்பின் முத்தமாகவும் வரவிருக்கிற உயிர்த்தெழின் ஆசீர்வாதத்திற்குரிய முத்திரையாகவும் உள்ளது.
அவருடைய சித்தம் இல்லாமல் இவர்களுடைய தலையிலிருந்து ஒரு மயிர் கூட கீழே விழுவதில்லை. நமக்கான தேவனுடைய நேரம் வரும் வரையிலும் நம்மை தொடுவதற்கு மரணத்திற்கு வல்லமை இல்லை. ரொம்ப ஜீவனுள்ள வாக்குத்தத்தம் இல்லைங்களா? அதனுடைய அட்ரஸ் எல்லாம் பார்த்துங்க, ரீப்ரிண்ட் பக்கம் மற்றும் 6th வால்யூம் பேஜ் நம்பர் எல்லாம். செலக்டிவான வார்த்தைகளை மட்டும் நமக்கு இந்த வாக்குத்தத்தங்களில் கொடுத்துருக்காங்க. இவ்விதமாகவே தங்களுடைய மீட்பரின் அடிச்சுவடிகளில் நடந்து கொண்டிருக்கும் அர்ப்பணிக்கப்பட்ட ஜனங்கள் எல்லோருக்கும் இருப்பதாக, அனைவருக்கும் இருப்பதாக. அவருடைய நீதியின் வஸ்திரங்களால் மூடப்பட்டவர்கள் அனைவரும் பிதாவிற்கு அருமையானவர்கள். கர்த்தர் மாத்திரம் இல்ல, அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் பிதாவாகிய தேவனுக்கு அருமையானவர்கள். மேலும் எவ்வித சூழ்நிலையில் இவர்களுடைய மரணம் சம்பவித்தாலும், அண்டர்லைன் பண்ணணும், மரணம் எப்படி வேணாலும் வரட்டும். நமக்கு மரணம் என்பது நடந்தால் அது நம்ம லைஃப்ல துவக்கம். அது எப்படி வேணாலும் வந்துடட்டும். வியாதி வேதனையில் நம்ம மறிக்கட்டும், அல்லது நம்ம லைஃப்ல தேவன் என்ன மாதிரியான சூழலை வேணாலும் அனுமதிச்சு நம்ம மறிக்கட்டும், அது தற்செயலா இருக்காதான். என்ன வாக்குத்தத்தம் பார்த்தீங்களா? அது தெய்வீக அங்கீகரிப்பின் முத்தமா. அது மாத்திரம் இல்ல, வர இருக்கிற உயிர்த்தெழுதலின் ஆசீர்வாதத்திற்குரிய முத்திரையா. பிதாவாகிய தேவன் எப்ப நம்மளுக்கு முத்தம் கொடுப்பாராம்? சாகும்போது. அப்படின்னா அந்த சாவு அதுக்கு முன்னாடி எப்படி இருக்கணும்? பிரியமா இருந்திருந்தா முத்தம் கொடுத்து நம்மளை கூப்பிடுறாராம் மரணத்தின் போது. அப்படின்னா நமக்கான நேரம் வரும் வரைக்கும் மரணத்தை நமக்கு தொடர்றதுக்கு என்ன இல்லையா? அதிகாரமே இல்ல. சீல் பண்றாராம். இவங்க இந்த இந்த ஒரு அங்கீகரிப்பை வாங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு உயிர்த்தெழுதலுக்கான ஆசீர்வாதத்துக்கு நம்மளை சீல் பண்ணி பேக் பண்றாராம். வாங்க மேல, இந்த சரீரம் உங்களுக்கு இனிமேல வேண்டாம், ஏன்னா நீங்க சகலத்தை செஞ்சு முடிச்சிட்டீங்க இல்லையா? அழிவுக்குரியதாகிய இது அழியாமையையும் சாவுக்கினமாதிய இது சாகாமையையும் பெற்றுக்கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விளங்கும். அந்த இது அப்படின்னா நியூ கிரியேஷன் தான் சொல்றாரு. நேரடி மாம்சத்துக்கு அழிவு கிடையாது, அழியாமை கிடையாது இல்லையா? நமக்குள் இருக்கக்கூடிய புது சிருஷ்டி இந்த சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் அழிவுக்குரியதுன்னு தான் 6th வால்யூம் நம்பர் சொல்றாரு. இப்போ அது உயிர்த்தெழுதல்ல பங்கடைஞ்ச பிறகுதான் இனிமே சாவு இல்லை. இந்த நேரம் வர்ற வரைக்கும், அந்த முத்தத்தை தேவன் நமக்கு கொடுக்கிற வரைக்கும், அந்த அங்கீகரிப்பை தர்ற வரைக்கும் மரணத்தின் மீது நமக்கு என்ன இல்லையா? அவருடைய சித்தம் இல்லாம ஒரு முடி கூட உதிராதுங்கிறது இந்த வருஷத்துல நமக்கு என்ன மாதிரியான ஒரு பூஸ்ட் இந்த வாக்குத்தத்தம். என் லைஃப்ல எதுவுமே தற்செயல் இல்லை. என்னைக்காவது யாராவது யோசிச்சிருக்கீங்களா? உண்மையிலேயே நல்லா கவனிச்சிங்கன்னா நம்மளுடைய மதியினத்தால் சில விஷயங்கள் நடந்திருக்கலாம், நமக்கு சில இழப்புகள் ஏமாற்றங்கள் கடந்த ஆண்டுகளில் நடந்திருக்கலாம். ஆனால் நமது உலகத்தில் பிறப்பு முதல், பெயர் சபையில் நம்மளுடைய அழைப்பு முதல், இன்று தெரிந்து கொள்ளப்படுதல் வரைக்கும், இப்ப நம்ம இருக்கக்கூடிய கேதரிங் வரைக்கும், சகோதர ஐக்கியம் வரைக்கும், அன்பு வரைக்கும் எதுவுமே தற்செயல் இல்லைங்க. பிதாவாகிய தேவன் அனுமதிச்சால் மட்டும்தான் உங்க தலையில இன்னைக்கு காலையில தலை செய்யும் போது ஒரு முடி விழுந்திருக்குமா? சிரிக்க சொல்லல, அதான் வார்த்தை. உங்க முடியை கீழே விழுக செய்யணும்னு தேவன் விருப்பப்படாம முடி கொட்டாது. புரியுதுங்களா? அப்ப முடி கொட்டுதுன்னா அது யாருடைய சித்தமாக இருக்கலாம். அந்த அளவுக்கு தேவன் நம்மளை நெருங்கி வாட்ச் பண்றாரா? கவனிச்சிங்களா? எப்பேற்பட்ட பிள்ளைங்க நம்ம சிஎம் பிள்ளைகள்ல, பிஎம் பிள்ளைகள்ல, அம்பானி பிள்ளைகள்ல, இந்த உலகத்தை உண்டாக்கின ஐஸ்வர்யவானுடைய சின்ன கூட்டமாகிய பிள்ளைங்க. கோடான கோடி உலக ஜனங்கள் மத்தியில, பெயர் சபை அமைப்புகள் மத்தியில தேவ சித்தம் செய்ய வந்திருந்து நம்மளை ரொம்ப நெருங்கி வாட்ச் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சர்வ வல்லவருடைய கோடீஸ்வரருடைய பிள்ளைங்கிற உரிமை இந்த நாள்ல எப்பேற்பட்ட ஒரு வாக்குத்தத்தம். பெயர் சபையில தேவையில்லாத வாக்குத்தத்தங்களை பூரா எடுத்து வச்சுக்கிட்டு இன்னைக்கு கொண்டாடிக்கிட்டு இருக்கிற இந்த நாட்கள்ல உங்க மரணமும் எனது மரணமும் தேவனுக்கு பிரியமானதுங்கிறது தான் இன்னைக்கு நமக்கு சந்தோஷம். நீ ஆசீர்வாதமா இருப்பாய், நீ செல்வ செழிப்பா இருப்பாய், நீ போற இடமெல்லாம் உனக்கு ஆசீர்வதிக்கப்படும், உன்னை வாளாக்காம தலையாக்குவேன். சம்பந்தம் இல்லாத அட்டைகளை வச்சுக்கிட்டு இன்னைக்கு சுத்திட்டு இருப்பாங்க. ஆபிரகாமு கொடுத்த வாக்குத்தத்தம் என்னுடையன்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருப்பாங்க. யோனாக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை தூக்கிட்டு வந்துட்டு இருப்பாங்க. மோசே கொடுத்த வாக்குத்தத்தத்தை எடுத்துட்டு வைப்பாங்க. உங்களுக்கும் எனக்கும் இதாங்க வாக்குத்தத்தம். மரிக்க வந்தீர்கள், உண்மையாக மரித்தோமானால் தேவன் முத்தம் கொடுத்து ஒரு நாளை கூப்பிடுவாரு. அது மரணத்தின் துவக்கம், அழியாமை ஜீவனுடைய ஆரம்பமாக இருக்கும். தலையில ஒரு முடி கூட உதிராது. குறிப்பாக நமக்கான நேரம் வரும் வரையும் நம்மை தொடுவதற்கு மரணத்திற்கு என்ன இல்லையா? உலகத்துக்கு அப்படி இல்லைங்க. பசங்க அப்படி வீலிங் பண்ணா மரணம், ட்ரெயின்ல நின்று இப்படி காலை ஆட்டிட்டு போனா மரணம், பைக்ல போனாலும் மரணம், வீட்டுக்குள்ள படுத்திருந்தாலும் மரணம். பாம்பு வந்து கடிச்சு சாவு நடக்குது, விபத்து மரணம், வியாதிப்பட்டு மரணம், கொலை நடக்குது, கொள்ளை நடக்குது, எல்லாம் நடக்குது. ஏன்னா அந்த ஜீவன்கள்ல எதுலையுமே தேவன் எப்படி பார்த்துட்டாருன்னா விட்டுட்டார், அவ்வளவுதான். 6th வால்யூம்ல சொல்ற மாதிரி இந்த ஆராய்ச்சி கூடங்கள்ல பிரேதங்களை எல்லாம் போட்டு
அதில் உயிரோடு இருக்கக்கூடிய மனுஷர்களையும் படுக்க வச்சு அந்த ஒரு ரத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக வடிஞ்சிட்டு இருக்குன்னு சொல்கிற உதாரணங்கள்லாம் கொடுப்பாரு. அந்த பீதியிலே அந்த மனுஷன் செத்துருவான். சரி, ஏன் தேவன் இப்படி சிலர் இருதயத்தை கடினப்படுத்துறாரு? ஏன் யார் மேலேயோ இரக்கமாக இருக்கிறாரு? ஏன் யாரையோ இப்படிலாம் பண்ணுறாருன்னு கேள்வி கேட்கும்போது பிரதர் அழகாக அங்கே சொல்லுவார், ஏதேனின் தீர்ப்பில் எல்லாரும் மரண தண்டனை கைதிகள் தான், எப்படியும் சாக தான் போகிறாங்க. அவருடைய ஆராய்ச்சிக்கு கொஞ்சம் பயன்படுத்திக்கிறார், அவ்வளோதான். ஆனால் இன்னைக்கு நம்ம விஷயத்தில் அந்த மரணம் அப்படியானது இல்லை. உங்களே என்னையும் டெஸ்ட் பண்ணுறதுக்கு தேவன் அனுமதிக்கவே போகிறதில்ல. உங்கள் லைஃப்பில் என் லைஃப்பில் மரணம் சம்பவிச்சால் அது பிதாவாகிய தேவனுடைய அங்கீகரிப்பாகவும் முத்தமாகவும் இருக்கணும். இருக்கும்னா அதை நம்ம தான் மாற்றி காட்டணும். இருக்கணும் அப்படின்னா நம்ம முயற்சி செய்யணும். அதற்கான நேரம் வர வரைக்கும் மரணம் நம்மளை வந்து பிரிக்காது. அப்படி மறிச்சால் நம்ம மரணத்தை குறித்து யார் சாட்சி கொடுக்கணும்? யார் கொடுத்தா? கர்த்தருக்கு. இவர் நேசகுமாரன், அப்படி தேவன் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி யார் கொடுக்கணும் தெரியுங்களா? யார் கொடுக்கணுங்க? நம்ம முதல்ல நாமளே கொடுத்துக்கணும். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன்னு சபை வாய்ப்புக்கு ஓடி மறிக்கிறவங்க சொல்லிட்டு சாவாங்களாம். இதாங்க விட்னஸ். கண்டுபிடிக்க முடியாமலாம் இருக்காது அவங்க மரணம். நல்லா நான் ஓட்டத்தை முடிச்சிருக்கிறேன் பவுல் மாதிரி சொல்லி சாவாங்க. குழப்பமே வராது. செயின்ட் மரணம் என்ன ஆகாதுங்க? குழப்பம் வராது. அதை பிதாவாகிய தேவன் அங்கீகரிச்சதையும் அதில் உணரலாம். நாமளும் பார்த்துட்ட சாட்சி மூலமாகவும் அதை கண்டுபிடிக்கலாம். புரியுதுங்களா? ஆனால் உணர்ச்சி வசத்தால் நடைபெறக்கூடிய மரணம், இன்னும் சொல்ல போனா சிலர் உடன்படிக்கையவே புரிந்து கொள்ளாமல் பண்ணியிருப்பாங்க. அவங்க கூட நம்மளோட டிராவல் பண்ணுவாங்க, பொதுவான உயிர்த்தலில் வருவாங்கன்னு கூட கருத்தை சொல்றாரு 6th வார்டின் பிரதர். அப்போ அதெல்லாம் நம்ம என்ன சொல்றது? எனவே கணக்கு வழக்கில் இல்லாத மரணங்களை இன்னைக்கு நம்ம பார்க்கல. உண்மையாக உள்ளபூர்வமான அர்ப்பணிப்பை செய்தவர்கள், அனுதினமும் சாகிறேன் என்று பவுல் சொன்னபடி வாழ்கிறவர்கள், கர்த்தர் இயேசு பிதாவுக்கு பிரியமானதை செய்து திருப்திப்படுத்தினது போல திருப்திப்படுத்துறவங்களுக்கு ஒரு மரணம் வரும். அது பிதாவாகிய தேவனுடைய அங்கீகரிப்பாகவும் முத்தமாகவும் இருக்கணும். ஒருவேளை கடந்த வருடத்துல நம்ம எக்ஸ்கியூஸோட இந்த வருஷத்துக்குள்ள பிரவேசித்திருக்கலாம். இந்த வருஷம் நமக்கு இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம். எத்தனை நாட்கள் மாதங்கள் தெரியாது. ஒருவேளை இந்த வருடத்தோட நம்மளுடைய ஜீவியம் முடியலாம் என்ற சிந்தையோடு பயணிச்சோம்னா தீவிரமாக அதற்கான முயற்சிகள் நம்ம செய்வோம். இங்கேயே இருந்தரலாம் நினைச்சா ஒண்ணுமே நடக்காது. இந்த வருஷத்தை தாண்டக்கூடாது. உண்மையிலேயே உடன்படிக்கை பண்ண ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் பாஸ் ஓவர்ல தீர்மானிக்கிறது என்னவா இருக்குன்னு தெரியுங்களா? வருஷம் பாஸ் ஓவர் ஆசரிக்கணுங்கிற சிந்தை இருக்கக்கூடாது. அடுத்த வருஷம் நம்ம இங்க இருக்கக்கூடாதுங்கிற மனநிலை தான் சரியானது. ஏன்னா ஜாஸ்தி பிதாவுக்கு பிரியமானதை செய்யறவங்க பூமியிலே இருக்க விருப்பப்பட மாட்டாங்க. அப்போ நான் 10 வருஷம் 20 வருஷம் ட்ரூத்ல இருக்கிறேன், 50 வருஷம் இருக்கிறேன், பிறப்பிலேயே நான் பைபிள் ஸ்டூடெண்ட்லாம் சிலர் சொல்லுவாங்க. அது பெருமைக்குரிய விஷயம் இல்லை. அவங்க பிதாவாகிய தேவனை பிரியப்படுத்துறதுல ரொம்ப தளர்ந்து போனவர்கள்னு அர்த்தம். ஸ்தேவானை போல நம்மளுடைய லைஃப் பிரியமா இருந்துச்சுன்னா மரணம் எளிமையாக வந்து நம்மளை பிரிக்கும். தேவனுடைய அனுமதியுடன் முத்தமாக அங்கீகரிப்பாக காணப்படும். அவ்விதமாக பிதாவாகிய தேவனுக்கு பிரியமான ஒரு மரணத்தை இந்த வருஷத்தில் நாம் முயற்சி செய்து பெற்றுக்கொள்வதற்கு பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் நாம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. வசனங்களை பொறுமையுடன் கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பெரிதான கிருபை, அவருடைய இரக்கம் இந்நாளிலும் இந்த ஒரு அருமையான பாடத்தை நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறார். இந்த ஒரு வருடத்தினுடைய முதல் நாளிலே ரொம்ப ஒரு ஆசீர்வாதமாக நம்ம என்ன பண்ணிச்சிருக்கிறோம், இந்த நாளை நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். சத்தியத்தை பகிர்ந்து கொண்ட சகோதரருக்கும் நம்முடைய சார்பாக நாம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளலாம். சகோதர சகோதரர்களுக்கு அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு சகோதரர் இங்கே சத்தியம் பாடம் கொடுப்பது என்பது தேவனுடைய சித்தம். ஆனால் நம்ம முன்னாடி என்ன பண்ணல, எதுவும் திட்டமிடலை. என்ன அப்படின்னு பார்க்கும்போது சகோதரர் வேற ஒரு ஊருக்கு போகிறதா இருந்துச்சு. சென்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு மீட்டிங்கு இன்னைக்கு. அதனால் வேலூர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட்லாம் புக் பண்ணி வச்சுருந்தாங்க. அங்கே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு சாயந்தரம் சென்னைக்கு போகலாம் அப்படின்னு. வேலூரில் இருக்கிற சகோதர சகோதரிகள் பெங்களூருக்கு போனதுனால அவர் அடுத்து பக்கத்தில் எக்லீஷியா என்ன அப்படின்னு கேள்விப்பட்டு பாண்டிச்சேரியில் இருந்துட்டு போகலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு கால் பண்ணாங்க. சத்திய பாடம் எடுக்கிறதுலாம் அவர் வந்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது விருப்பம் படல. பட் நான் இருக்கிற டைமு இங்கே கொஞ்சம் நேரம் உங்களோட என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும் ஐக்கியப்படலான்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே பண்ண திட்டத்தையும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருந்துச்சு.
ஸோ அதனால் இந்த ஒரு நாளில் தேவன் நமக்கு சகோதரோடு ஐக்கியப்படவும் அவர் மூலமாக தேவனுடைய வார்த்தைகளை கேட்போம் தேவன் நமக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. அதனால் தேவனுக்கு நாம் நன்றிகள் எடுத்துக்கொள்ளலாம். இந்த கூடுகைக்கு நிறைவாக அதாவது இந்த செஷனுக்கு நிறைவாக நம்ம ஒரு பாடல் பாடலாம். பாடல் எண் 45. பாடல் எண் 45 நான் பிரமித்து என்ற பாடலை நம்ம எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். நான் பிரமித்து நின்று பேரன்பின் பிரவாகத்தை நோக்கி பார்த்தேன். என் உள்ளத்தில் மெய் சமாதானம் சம்பூரணமாயடைந்தேன். மாதூய உதிரத்தால் என் பாவம் நீங்க கண்டேன். மீட்பரின் ரட்சிப்பினால் நான் ஆறுதல் கண்டடைந்தேன். முன்னாளில் இவ்வாறுதல் காண ஓயாமல் பிரயாசப்பட்டேன். விண்முயற்சி நீங்கின போதோ என் மீட்பரால் அருள் பெற்றேன். மாதூய உதிரத்தால் என் பாவம் நீங்க கண்டேன். மீட்பரின் ரட்சிப்பினால் நான் ஆறுதல் கண்டடைந்தேன். நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிமையாயிருந்திடும். பரிசுத்த நாமத்தை தேடும் இருதயம் மகிழ்ந்திடும். மாதூய உதிரத்தால் என் பாவம் நீங்க கண்டேன். மீட்பரின் ரட்சிப்பினால் நான் ஆறுதல் கண்டடைந்தேன். என் நேரமும் புண்ணியநாத என் பக்கத்தில் விளங்குவார். தன்முகத்தின் அருள் பிரகாசம் என் பேரிலே வீச செய்வார். மாதூய உதிரத்தால் என் பாவம் நீங்க கண்டேன். மீட்பரின் ரட்சிப்பினால் நான் ஆறுதல் கண்டடைந்தேன். இப்பொழுதும் நம்முடைய அன்பு சகோதரர் அப்துல் ரஹ்மான் ஜெபம் செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஜெபம் செய்வோம். இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மகா கிருபையும் உள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பாவும் ஒருவருக்கே சகல துதி கன மகிமையாவற்றையும் உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இந்த மத்தியில் இந்த காலவேளையில் எடுக்கிறோம். தேவனே இந்த புதிய வருடத்தையும் தந்து சகோதர சகோதரிகளை ஒன்று சேர்த்து உம்முடைய மாபெரும் சத்தியத்தை கேட்க நீர் தந்த மாபெரும் கிருபைக்காக உமக்கு கோடான கோடி நன்றி தேவனே. அப்பா, இது நாள் வரை நடத்தின உம்ம சுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி தேவனே. இனி வரும் காலங்களிலும் அப்பா எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உம்முடைய பரிசுத்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் தேவனே. எங்களுடைய சித்தத்தின்படி அல்லப்பா, எங்கள் ஒவ்வொருவருடைய மரணமும் அப்பா உமக்கு பிரியமான உமக்கு சுகந்த வாசனையாக அது இருக்க, அதற்கேற்றபடி வாழ்க்கையை நாங்கள் வாழ ஒவ்வொரு நாளும் அந்த பலியன் ஜீவியத்தில் அப்பா உம்முடைய குமாரனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடந்து வர நீர்தாமே கிருபை தெரிவராக தேவனே. அப்பா, இந்த நாளிலும் உம்முடைய சத்தியத்தை கேட்க நீர் தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி தேவனே. இந்த சிறு ஜெபத்தை இரட்சகரும் மீட்பரும் உம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஏறடிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தந்தையே, ஆமென். அன்பு சகோதர சகோதரிகள் அப்படியே 2 நிமிடம் உட்காரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஸோ இந்த ஒரு நாள் கூடுகையில் முதலாவது ஒரு செஷன் நிறைவடைகிறது. அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, வழக்கமாக நடக்கக்கூடிய நாளைக்கு வியாழக்கிழமை கூடுகை என்ன பண்ணோம் நடைபெறும். வருகிற சண்டே
என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஆராதனை முடிந்த பிறகு சபையினுடைய அலுவல் கூட்டம் பிஸ்னஸ் மீட்டிங் இருக்குது. ஸோ அதுக்காக நீங்கள் ஆயத்தமாகும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஸோ அடுத்து என்ன அறிவிப்பு அப்படின்னு பார்க்கும்போது இப்போ பிரேக் வந்து எவ்வளோ நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 20 நிமிஷம். 11:25 நீங்கள் என்ன பண்ணலாம், பிரேக் முடிச்சுட்டு வந்துடுங்க. 11:30 கரெக்டாக நம்ம என்ன பண்ணோம், 11:30 ஸ்டார்ட் பண்ணலாம் அடுத்த ஒரு செஷனை. ஸோ நம்ம ஏற்கனவே தீர்மானித்தபடி 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தினுடைய கலந்தாய்வு என்ன பண்ணோம் நடக்கும். அதுக்கப்புறம் லஞ்ச் இருக்குது. லஞ்ச் முடிச்சதுக்கப்புறம் சாட்சி கூடுகை இருக்குது. ஸோ இது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கூடுகை என்ன பண்ணோம், நிறைவு பெறும் என்பதை சகோதர சகோதரர்களுக்கு அன்போடு என்ன பண்ணுறோம் அறிவிக்கிறோம். யாரும் என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்நாளுக்குரிய ஆசீர்வாதத்தில் பங்கு கொள்ளாமல் போயிட வேண்டாம். ஸோ இப்போ நம்ம பிரேக் என்ன பண்ணலாம், போகலாம்.